கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நம்ம கடந்து போகலாம். என்னோடு சேர்ந்து வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அத்தியாயம் 7ஆம் வசனத்தை நாம் வாசி கேட்கலாம். முதலாம் ஜீவன் சிங்கத்துக்கு ஒப்பாகவும், 2ஆம் ஜீவன் காளைக்கு ஒப்பாகவும், 3ஆம் ஜீவன் மனுஷ முகம் போன்ற முகம் உள்ளதாகவும், 4ஆம் ஜீவன் பறக்கிற கழுகுக்கு ஒப்பாகவும் இருந்தன. ஆமேன். ஒரு சத்தம், ஒரு அல்லேலூயா. அருமையானவர்களே, கடந்த அதாவது வாரங்கள் முழுக்க, இந்த மாதங்கள் முழுக்க கர்த்தர் நம்மோடு கூட இந்த பகுதியில் இருந்து நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த பகுதியில் இருந்து, இந்த 4 ஜீவன்கள் இருந்து கர்த்தர் தம்முடைய வார்த்தை என்ன பண்றார்னா அவர் வெளிப்படுத்தி கொண்டு வருகிறார். ஆமேன். கவனிங்க, என்னுடைய செய்தியின் தலைப்பு என்னவென்றால் 4 ஜீவன்கள் போதிக்கும் சத்தியம். ஆமேன். கவனிங்க, அப்போஸ்தலனாகிய யோவான் பத்மு தீவுக்கு நாடு கடத்தப்படுகிறார். நாடு கடத்தப்பட்டு அவர் தனிமையில கைவிடப்பட்ட சூழ்நிலையில அவர் இருக்கிறார். பாருங்க, அந்த சூழ்நிலையில அவர் என்ன நினைக்கிறார்னா, அவ்வளவுதான், நம்ம வாழ்க்கை இப்படியே கைவிடப்பட்ட நிலையில, இப்படியே தனிமைப்படுத்தப்பட்ட நிலையில நம்ம வாழ்க்கை முடிந்து விட போகிறது அப்படின்னு அவர் நினைக்கிற அந்த சூழ்நிலையில இயேசு கிறிஸ்து பரலோக தரிசனத்தை, அதாவது இயேசு கிறிஸ்து அவரை சந்தித்து பரலோக தரிசனத்தை அவருக்கு காண்பிக்கிறார் என்பதை நாம் வெளிப்படுத்தல் 1, 2, 3 அதிகாரங்களை நம்ம என்ன பண்ண முடியும்னா பார்க்க முடியும். ஆமேன். யோவான ஆண்டவர் சந்திக்கிறார். சந்தித்து அவனை தேற்றி பல காரியங்கள் அவனோடு கூட பேசுகிறார். பேசி பரலோக தரிசனத்தை அவருக்கு காண்பிக்கிறார். பாருங்க, இப்ப காண்பித்து இவர் பரலோகத்துல பல காரியங்களை தரிசிக்கிறார். பல காரியங்களை அவர் பார்க்கிறார். பாருங்க, பார்க்கும் பொழுது அவர் ஒரு காரியத்தை பார்க்கிறார். அது என்னன்னா, இந்த 4 ஜீவன்கள். ஆமேன். எல்லாம் சொல்லுங்க, என்னத்தை பார்க்கிறாருங்க? உடனே நீங்க என்ன யோசிச்சிடக்கூடாது தெரியுமா? ஓஹோ, அப்பெல்லாம் அப்படின்னா இந்த பூமியில சிங்கங்கள் செத்து போனா பரலோகத்துக்கு வந்துரும் போலகுது, காளைகள் செத்து போனா பரலோகத்துக்கு வந்துரும் போலகுது, ஒரு சில மிருகங்கள் மாத்திரம்தான் வருவதில்லை, அப்ப மீதி மிருகங்கள்லாம் பரலோகத்துக்கு வருமா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அப்படி இல்லை அப்படின்னு நீங்க தப்பா நினைச்சிடக்கூடாது. பரலோகத்துல அதாவது மிருகங்கள் பிரவேசிக்க முடியாது. ஆமேன். புரியுதுங்களா நான் பேசுறது? பரலோகத்துல யோவான் வந்து சிங்கத்துக்கு ஒப்பாக ஒரு ஜீவனை பார்க்கிறார். காளைக்கு ஒப்பாக ஒரு ஜீவனை அவர் காளையை பார்க்கல, காளைக்கு ஒப்பாக பார்க்கிறார். கழுகுக்கு ஒப்பாக அவர் என்ன பண்றார்னா சில ஜீவன்களை பார்க்கிறார். பாருங்க அருமையானவர்களே, அவர் ஜீவனை பார்க்கவில்லை, ஜீவனுக்கு ஒப்பானவைகளை பார்க்கிறார். ஆமேன். கவனிங்க, ஏன் மிருகங்கள் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டாதுன்னா அவைகளுக்கு ஆத்துமா இல்லை. என்னது இல்லைங்க? அவைகளுக்கு ஆத்துமா கிடையாது. ஆத்துமா இல்லாத மிருக ஜீவன்கள் என்ன பண்ண முடியாதுன்னா பரலோக ராஜ்யத்துக்கு வராது. அவைகளுக்கு நரகமோ பரலோகமோ இல்லை. அவைகள் ஆண்டவர் அவைகளை சிருஷ்டித்தார், அவைகள் மரித்து போனதுன்னா அதோட அந்த கதை முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். புரியுதுங்களா நான் சொல்றது? புரியுதுங்களா? ஏன்னா நான் கடந்த 2 வாரங்களா சிங்கங்களுக்கு, அந்த சிங்கத்தை பத்தி நான் உங்களோடு கூட போதித்தேன். போன வாரங்களை காளைகளை பற்றி நான் என்ன பண்ணினேன்னா போதித்தேன். இந்த வாரங்கள்ல மீதி இருக்கிற மனுஷ முகத்தை பற்றியும் கழுகு முகத்தை பற்றி நான் என்ன பண்ண போறேன்னா உங்களோடு கூட சில காரியங்களை பகிர்ந்து கொள்ள கொஞ்சம் வேகமா நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிறேன். என்னோடு கூட நீங்க பயணிக்கும்படி அன்பாய் நான் கேட்டுக்கொள்கிறேன். ஆமேன். கவனிங்க, இப்ப இது வரைக்கும் புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். மிருகங்கள் எங்க வராதுங்க பரலோக ராஜ்யத்துக்கு. அப்ப ஏன் பிரதர் அவரு மிருகங்களை ஜீவன்களை அங்க பரலோகத்துல பார்க்கணும் அப்படின்னா, அதாவது நல்லா கவனிங்க, இந்த ஜீவன்கள் எதற்கு ஒப்பனையா இருக்குன்னா அவைகளுடைய சுபாவத்திற்கு ஒப்பனையா இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போ நான் 2 வாரங்களா என்ன போதிச்சுட்டு இருக்கிறேன்னா அந்த சிங்கத்தினுடைய சுபாவம் என்ன, அந்த சிங்கத்தினுடைய சுபாவம் நமக்குள்ள வரும் பொழுது நம்ம பரலோகத்துக்குரியவர்களா என்ன பண்ண முடியும், மாறும். பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்கணும்னா என்ன பண்ணணும்? ஆண்டவர் வேதம் முழுக்க பல ரகசியங்களை பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க வேண்டுமானால் என்ன செய்யணும்ன்றத ஆலோசனையா கொடுத்திருக்கிறார். அதுல ஒரு சில ஆலோசனைகளை தான் நம்ம இந்த மாதங்கள் என்ன பண்ணிருக்கிறோம்னா தியானித்து இருக்கிறோம். அதுல ஒண்ணுதான் என்னன்னா, முதல் முகம், அதாவது யோவான் பார்க்கிறார் பரலோகத்தை, அங்கு 4 ஜீவன்களை பார்க்கிறார். அந்த 4 ஜீவன்களை எப்படி இருக்குன்னா, முதலாவது முகம் சிங்கத்துக்கு ஒப்பாக இருக்கிறது அப்படின்னு பார்க்கிறார். நான் ஏற்கனவே சொன்ன சிங்கத்துக்கு நிறைய சுபாவங்கள் இருக்கு. அதுல ஒரு சுபாவம் என்னன்னா, சிங்கம் தன்
இனத்தோடு வாழக்கூடிய ஒரு ஜீவன். ஆமென் சொல்லுங்க. சிங்கம் எப்படிப்பட்ட சுபாவத்தை உடையதுங்க? அது கர்ஜிக்கக்கூடிய ஒரு ஜீவன் தான், மிருகம் தான். அது பாத்தீங்கன்னா வேட்டையாடக்கூடிய பல சுபாவங்கள் அதுக்கு இருக்கு. ஆனா அப்படி இருந்தாலும் அதுக்கிட்ட ஒரு ஸ்பெஷல் ஒரு சுபாவம் இருக்கு. அது என்னன்னா, தான் இனத்தோடவே வாழக்கூடியது. தான் இனத்தை விட்டு என்ன பண்ணாதுன்னா வேற ஒரு இனத்தோடு என்ன பண்ணாது, அது சேராது. அதற்கு ஜீவனே போக வேண்டுமானாலும் சரி, அது ஒரு நாளும் தான் இனத்தை விட்டு என்ன பண்ணிடாதுங்க. அப்போ நம்மளும் எப்படி இருக்கணும்னா, நம்ம இனத்தோட நம்முடைய ஐக்கியம் பிதாவோடும் தேவனோடும் பரிசுத்த பிள்ளைகளோடு கூட இருக்கணும்னு நான் உங்களோடு கூட என்ன பண்ணேன்னா போதித்தேன். அதுலேயும் முக்கியமா ஒரு 3 காரியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டேன். இந்த ஐக்கியம் இந்த ஐக்கியம் பார்த்தீங்கன்னா முக்கியமா ஒரு 3 காரியங்கள்ல நீங்க சோதிச்சு பார்க்கணும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். என்னன்னா, அது திருமண காரியத்துல நீங்க அந்த காரியத்துல என்ன பண்ணணும்னா, சரியான நபரை, ரட்சிக்கப்பட்டவங்களை, பரிசுத்த ஆவியானவரை, அந்த அபிஷேகத்தை பெற்ற பிள்ளைகளா பார்த்து என்ன பண்ணணும், அவங்களோடு கூட அந்த ஐக்கியத்தை ஏற்படுத்த, அந்த திருமண உறவை நீங்க வைக்கணும்னு சொல்லி நான் என்ன பண்ணேன், உங்களோடு கூட போதித்தேன். அதுக்கப்புறம் வேற என்ன சொன்னா, பார்ட்னர்ஷிப். நீங்க தொழில் செய்ய போகிறீங்க அப்படின்னா உங்க பார்ட்னர்ஷிப், உங்க நண்பர்கள் எப்படிப்பட்டவர்களா இருக்கணும்னா ரட்சிக்கப்பட்டவங்களா இருக்கணும். அவங்க இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளோடு கூட நீங்க என்ன பண்ணணும், அந்த ஐக்கியத்தை வைக்கணும்னு நான் சொல்லி உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். 3வது சிங்கத்து அந்த காரியத்திலிருந்து என்ன சொன்னா, பிரேயர், ஜெபத்திற்கு ஒருவரோடு நீங்க ஐக்கியப்படுறீங்கன்னா கூட அந்த ஜெபத்துக்கு ஐக்கியப்படுற அந்த நபர் எப்படி இருக்கணும்னா, ஜெபிக்கிற மனிதனாக, உங்களுக்காக ஊக்கமா திறப்புல நிற்கிற அந்த மனிதனாக இருக்கணும்னு சொல்லி நான் உங்களோடு கூட சிங்கத்திலிருந்து ஒரு சில காரியங்களை பகிர்ந்து கொண்டேன். ஆமென் சொல்லுங்க. போன வாரத்துல காளையிலிருந்து சில காரியங்களை பகிர்ந்து கொண்ட. காளை பலி மிருகமாக இருக்கிறது. எப்படி ஆசாரியன் அந்த காளையினுடைய ரத்தத்தை கொண்டு போய் தேவ சமூகத்துல 7 தரம் தெளிக்கும் பொழுது ஜனங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறதோ, அந்த காளையினுடைய ரத்தம் எப்படி ஜனங்களுக்காக பரிந்து பேசி அவங்களுக்கு மீட்பை வாங்கி கொடுக்கிறதோ, அதே போல நீங்கள் நானும் எப்படி இருக்கணும், காளையின் சுபாவத்தை உடையவர்களா இருக்கணும். அதாவது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்கள் நானும் பரிந்து பேசுகிறவர்களா இருக்கணும். நம்முடைய ஜெபங்கள் சுயநல ஜெபங்களா இருக்கக்கூடாது, அதாவது பரிந்து பேசுகிற ஜெபங்களாக இருக்க வேண்டும் என்று கடந்த வாரங்கள்ல உங்களோடு கூட சில சத்தியங்களை நான் போதித்தேன். ஆமேன் சத்தமா ஆமேன். கேட்ட நீங்க பாக்கியவான்கள். ஆமேன். இன்றைக்கு 3வது முகத்துக்கு நேராய் நாம் கடந்து போகிறோம். வசனம் சொல்லுகிறது, 3ஆம் ஜீவன் மனுஷ முகம் போன்ற முகம் உள்ளதாக இருக்க யோவான் காண்கிறார். ஆமேன். எல்லாம் சொல்லுங்க, 3வது முகம் என்னங்க? சத்தமா சொல்லுங்க, மனுஷ முகம். என கவனிங்க அருமையானவர்களே, நான் ஏற்கனவே சொன்னதை சின்னதா வேகமா சொல்லி கடந்து போக விரும்புகிறேன். என்னன்னா, இந்த 4 ஜீவன்களும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பனையாக இருக்கிறது. சிங்கம் ராஜாவாக இருக்கிறது போல நம்முடைய தேவன் எப்படி இருக்கிறார்னா, நம்முடைய கர்த்தர் எப்படி, அவர் யூதராஜ சிங்கமாக இருக்கிறார். பரலோகத்தில் அவர் ராஜாதி ராஜாவாக, கர்த்தாதி கர்த்தராக வீற்றிருக்கிறார் என்று உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். ஆமேன். 2வது காளை. காளை அடிமையின் என்னன்னா, அடிமைக்கு, அதாவது அடிமையின் ரூபத்துக்கு அது ஒப்பனையாக இருக்கிறது, பலி மிருகத்துக்கு ஒப்பனையாக. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட அவர் ராஜாதி ராஜாவாக இருந்தாலும் கூட உங்களுக்காக எனக்காக நம்மை மீட்டெடுப்பதற்காக அவர் அடிமையின் ரூபம் எடுத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் உங்களுக்காக எனக்காக பலியானார் என்று வேதம் சொல்லுகிறது. கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் அவர் நமக்காக சிந்தி அவரே மகா பிரதான ஆசாரியராக மாறி பரலோகத்துல பிதாவின் வலது பாரசத்துல இன்றைக்கும் நின்று நமக்காக பரிந்து பேசுகிறார் என்று நாம் பார்க்கிறோம். ஆமென். 3வது மனுஷ முகம். அது இயேசுவுக்கு ஒப்பனையாக இருக்கிறது. அவர் பரலோகத்துல தேவாதி தேவனாக இருந்தாலும் உங்களுக்காக எனக்காக மனுஷ ரூபம் எடுத்து இந்த பூமிக்கு வந்தார் என்று நாம் பார்க்கிறோம். 4வது கழுகு. கழுகு எப்படி 40வது வயசுல ஒரு மரணத்துக்கு ஏதுவான ஒரு பிரச்சனையை சந்தித்து அதுல ஒரு மிகப்பெரிய வெற்றியை பார்த்து, அருமையானவர்களே, ஏற்கனவே பறந்ததை விட மிக உயரத்துல கழுகு பறக்குமோ, அதே போல அந்த 40 ஏஜ்ல தான் இயேசு கிறிஸ்துவு கூட மரணத்துக்கு ஏதுவான ஒரு பிரச்சனையை, மரணத்தை அவர் சந்திக்கிறார். மரணத்தை ஏற்றுக்கொண்டு அவர் என்ன பண்றார்னா, 3வது நாள் உயிரோடு கூட எழுந்து, அருமையானவர்களே, அவர் பரமேறினார் என்று நாம் பார்க்கிறோம். ஆமென். இது இந்த 4 ஜீவன்களும்
ஆண்டவராகிய இயேசுவுக்கு ஒப்பனையாக இருக்கிறது. ரெண்டாவது நான் சொன்ன இந்த 4 ஜீவன்களும் 4 சுவிசேஷத்திற்கு எப்படி இருக்குன்னா ஒப்பனையாக இருக்கிறது. மத்தேயு இயேசு 4 சுவிசேஷத்திலையும் இயேசுவை பத்தி எழுதியிருந்தாலும் 4 பேர் 4 விதமா என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா இயேசுவை வர்ணனைப்படுத்துகிறார்கள், அவரை வர்ணித்து எழுதுகிறார்கள். எப்படின்னா மத்தேயு இயேசுவை ராஜாவாக வர்ணிக்கிறார். அதனால தான் நீங்க அந்த சரித்திரத்தெல்லாம் பார்க்க முடியும். மார்க் எப்படி எழுதுறாருன்னா அவர் அடிமையின் ரூபம் எடுத்தார் என்று அவர் எழுதுகிறார், அவர் அப்படி வர்ணனைப்படுத்துறார். லூக்கா இயேசுவை எப்படி பார்க்கிறார்னா அவர் தேவாதி தேவனா இருந்தார், 100% அவர் மனுஷனா இருந்தார் பிரதர் அப்படின்னு அவர் எழுதுறார். ஆமேன். அதனால தான் அவருக்கு பசி உண்டாயிற்று, அவர் அழுதார், தாகம் உண்டாயிற்றுன்றலாம் அவர் அதுல ஸ்ட்ரெஸ் பண்ணி எழுதுறத நீங்க படிக்க முடியும். ஆமேன். 5வது யோவான் எப்படி இயேசுவை வர்ணனைப்படுத்துறார்னா அவர் தேவன், 100% அவர் தேவனாகவும் இருந்தார் என்பதை அவர் எழுதுகிறார். அது கழுகுக்கு ஒப்பனையாக இருக்கிறது. ஆமேன். சத்தமோர் ஆமேன். 4 ஜீவன்கள் இயேசுவுக்கு ஒப்பனையாக இருக்கிறது. 4 ஜீவன்களும் 4 சுவிசேஷத்திற்கு ஒப்பனையாக இருக்கிறது. அருமையானவர்களே, நம்ம இப்போ அதை பார்க்கல, நம்ம எதை பார்க்கிறோம்னா இந்த 4 ஜீவன்கள் என்ன சத்தியத்தை போதிக்கிறது. பரலோக ராஜ்யத்திற்கு நம்ம போக வேண்டுமானால் இந்த 4 ஜீவன்கள் போதிக்கிற சத்தியத்தை நம்ம என்ன பண்ணணும்னா அறிந்து கொள்ள வேண்டும். இந்த 4 ஜீவன்களுக்குள்ள இருக்கிற சுபாவங்கள் நமக்குள்ள வர வேண்டும் என்று கடந்த நாட்கள்ல உங்களோடு கூட நான் போதித்தேன். ஆமேன். இன்றைக்கு 3வது ஜீவனுக்கு நேராய் நாம் கடந்து போகிறோம். அது என்னன்னா மனுஷ முகம். எல்லாம் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, மனுஷ முகம். இன்றைக்கு இந்த ஜீவன்ல இருந்து சில சத்தியங்களை நாம் படிக்க போகிறோம். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. மனுஷ முகம் போதிக்கும் சத்தியம் என்னவென்றால், மனுஷ முகம்னு சொன்ன உடனே உங்களுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வரணும். என்னன்னா ஆதியாகமத்தின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின் படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக என்றார். 27வது வசனமும் அப்படி சொல்லுகிறது பாருங்க. தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். இந்த மனுஷ முகம் போதிக்கும் சத்தியம் என்னவென்றால், அருமையானவர்களே என கவனிங்க, மனுஷ முகம் எதை போதிக்குதுன்னா அவன் தேவ சாயலாய் உண்டாக்கப்பட்டவன் என்பதை நமக்கு போதிக்கிறது. ஆமென். நீங்களும் நானும் எப்படிங்க உண்டாக்கப்பட்டிருக்கிறோம்? சத்தமா சொல்லுங்க எல்லாரும். தேவ சாயலாக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, பிதாவாகிய தேவன் குமாரனாகிய கிறிஸ்துவை பார்க்கிறார், குமாரனாகிய தேவன் பரிசுத்த ஆவியான தேவனை பார்க்கிறார். 3 திரியேக தேவனும் இருக்கிறாங்க. அவங்க 3 பேரை பேசிக்கிறாங்க. என்னன்னா இப்போ மனுஷனை உண்டாக்கலான்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க. உண்டாக்கின சொல்லிட்ட பிறகு அவங்க என்ன பண்றாங்கன்னா, முடிவு பண்ண பிறகு எப்படி இவர்களை உண்டாக்குறது அப்படின்னு யோசிச்சா பிதாவாகிய தேவன் சொல்றார், நமது சாயலாக நம்மளை போலவே உண்டாக்கலாம் அவங்கள அப்படின்னு சொல்றார். ஆமென். அப்போ இந்த பூமியில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனும் யார் போலவே இருக்கிறாங்கன்னா தேவனை போலவே, அவர்கள் தேவ சாயலாகவே இருக்கிறார்கள். மனுஷ முகம் போதிக்கும் சத்தியம் என்னவென்றால், நீங்களும் நானும் தேவ சாயலால் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள் என்று நமக்கு போதிக்கிறது. ஆமேன், ஆமேன். அதனால உங்களுக்கு சொல்றேன், நீங்க உங்க பிள்ளைகளை பார்த்து கண்ட வார்த்தையை சொல்லி திட்டக்கூடாது. ஏன்னா அவங்க யாரு எப்படி எந்த சாயலா சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஒருவேளை உங்க பிள்ளைங்க உங்க சாயலை போல இருக்கலாம், நீங்க கருப்பா இருக்கிறீங்கன்னா அவங்களும் கருப்பா இருக்கிறது போலவே இருக்கலாம். உங்களுக்கு கொஞ்சம் முன்கோபம் வருதுன்னா அவங்கள முன்கோபியாவே இருக்கலாம். ஆனா அவங்க யார் சாயலாக சிருஷ்டிக்கப்பட்டவர்கள்னா தேவ சாயலாக சிருஷ்டிக்கப்பட்டவர்கள். அதனால அவங்களுக்கு சொல்றேன், கணவர்மாருக்கு சொல்லுவேன், உங்க மனைவிகளை பார்த்து நீங்க என்ன பண்ணிடக்கூடாது, வீணான வார்த்தைகளை சொல்லி. சொல்லுங்க சத்தமா. மனைவிமார்களுக்கு நான் சொல்லுவேன், உங்க கணவரை நீங்க வீணான வார்த்தைகளை சொல்லி, உங்க பிள்ளைகளை வீணான வார்த்தைகளை சொல்லி நீங்க என்ன பண்ணக்கூடாது, ஆமா அவங்களை திட்டக்கூடாது. ஆமேன். காரணம், ஒவ்வொரு மனிதனும் இந்த பூமியில சிருஷ்டிக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதனும் தேவ சாயலாக இருக்கிறான். ஆமேன், ஆமேன். அருமையானவர்களே, நீங்களும் நானும் தேவ சாயல் என்று இந்த மனுஷ முகம் நமக்கு போதிக்கிறது. ஆமேன். என்ன கவனிங்க, இந்த தேவ சாயலானது எப்போ அவன் இழந்து போகிறான் அப்படின்னா, ஏதேன் தோட்டத்துல
ஆண்டவராகிய கர்த்தர் என்ன பண்றாருன்னா, ஆதாம் ஏவாளை கொண்டு வந்து வைத்து அவங்கள ஆதாமி ஏவாளை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, நீங்க இந்த தோட்டத்தை பண்படுத்தி பாதுகாத்து கொள்ளுங்க, நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன், நீங்க பலுகி பெருகி இந்த பூமியை நிரப்புங்கன்னு சொல்லி கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்கிறார். பாருங்க, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டவர்கள், நன்மைகளை பெற்றுக்கொண்டவர்கள், பரலோகத்துக்கு ஒப்பனையான தேவன் உலாவுகிற அந்த ஸ்தலமாகி அந்த ஏதேனை அவர்கள் என்ன பண்றாங்கன்னா இழந்து போகிறார்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஆமென். ஏதேன் தோட்டத்துல தான் மனுஷன் என்ன பண்றான்னா இந்த தேவ சாயலை அவன் இழந்து போகிறான். ஆதியாகமத்தின் புத்தகம் 3:7 பார்த்தீங்கன்னா, அப்பொழுது அவர்களுடைய, நான் படிக்கிற பாருங்க, அப்பொழுது அவர்களுடைய இருவருடைய கண்களும் என்ன பண்ணப்பட்டதா, திறக்கப்பட்டது, அவர்கள் தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அத்தி இலைகளை தைத்து தங்களுக்கு அரைக்கச்சைகளை என்ன பண்ணாங்களாம். ஆமா ஆமா, கவனிங்க, அரைக்கச்சை நமக்கு தெரியும், அவங்க செய்யக்கூடாது என்கிற அந்த அந்த கனியை அவங்க புசிக்கிறாங்க. புசிச்சதுனால என்ன பண்ணப்படுதுன்னா, தேவ சாயலா மனுஷன் உண்டாக்கப்பட்டான் இல்லையா, இது வரைக்கும் அவன் தேவ சாயலா இருந்தான், அவனுக்கு மரணமே இல்லை. தேவன் எப்படி இருக்கிறாரோ அதே சாயலாக அவன் என்ன பண்ணப்படுறான்னா சிருஷ்டிக்கப்பட்டவன். என்ன ஆயிடுச்சுன்னா, அவனுக்குள்ள பாவம் வந்ததுனால அவன் சத்துருவினுடைய சாத்தானுடைய சர்பத்தினுடைய வார்த்தைக்கு அவன் செவி கொடுத்ததுனால என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த தேவ சாயலை அவன் என்ன பண்ணிட்டான்னா இழந்து போனான். ஆமென். இழந்து போய் வேதம் சொல்லுகிறது, அதே 3ஆம் அதிகாரம் 23-24 பார்த்தீங்கன்னா, அவனை கர்த்தர் அந்த தோட்டத்தை விட்டு என்ன பண்றாருங்க, வெளியே அனுப்புறார். வெளியே அனுப்பி வீசிக்கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தையும் கேருபீன்களையும் என்ன பண்றாருன்னா அங்கே காவலுக்காக நிற்க வைத்தார் என்று நாம் பார்க்கிறோம். ஆமென். என கவனிங்க அருமையானவர்களே, மனுஷனை முதல்ல கர்த்தர் சிருஷ்டிக்கும் போது அவரை போலவே கர்த்தர் சிருஷ்டிக்கிறார். அவர் எப்படி இருக்கிறாரோ, அவருடைய கேரக்டர் எப்படி இருக்குதோ அதே போல கர்த்தர் என்ன பண்ற மனுஷனை சிருஷ்டிக்கிறார். பாருங்க, சிருஷ்டித்த அந்த மனுஷன், சிருஷ்டிக்கப்பட்ட தேவ சாயல சிருஷ்டிக்கப்பட்ட அந்த மனுஷன், ஒரு பாவம் அவனுக்குள்ள உள்ள வந்ததுனால என்ன ஆகுதுன்னா, அவன் முழு தேவ சாயலை இழந்து அவன் தேவனை விட்டு பிரிந்து போனான் என்று நாம் பார்க்கிறோம். ஆமென். ஓகே, இந்த நிலைமை அப்படியே நீடிச்சுதா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஆமா, கொஞ்சம் வருஷங்களா பல வருடங்களா இது நீடித்தது உண்மைதான். ஆனா உங்களுக்கு ஒரு நற்செய்தி சொல்றேங்க அருமையானவர்களே, தேவ சாயலாக இருந்த நம்முடைய தேவன், தேவ சாயலை இழந்து போன இந்த மனிதனுடைய வாழ்க்கையை சந்தித்து அவன் வாழ்க்கையில் அவன் இழந்து போன தேவ சாயலை திரும்பவும் பெற்று தருவதற்காக தேவ சாயலாக இருந்த அவர் மனித சாயலாக இந்த பூமிக்கு வந்தார். ஆமென். ஆமென். தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்து, அப்படி விலையேற பெற்ற ரத்தத்தை நமக்காக கொடுத்து நம்மளை பாவத்திலிருந்து மீட்டெடுத்து அவர் என்ன பண்றாருன்னா சிலுவையில வெற்றி சிறந்தார். ஆமென். நீங்களும் நானும் இழந்த அந்த தேவ சாயலை கர்த்தர் மீண்டுமாய் நமக்கு திரும்ப கொடுத்தார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லிட்டாங்களா? என்ன தெரியுமா, இயேசு ஏங்க இந்த பூமிக்கு வந்தாரு? மனுஷனா மாத்துறதுக்காக வந்தார். என்னங்க என்ன பிரதர் சொல்றீங்க? அப்போ ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியே அனுப்பின உடனே மனுஷனா இல்லையான்னு கேட்டீங்கன்னா, ஆமா, அவன் மிருகமா மாறி போனான். அவனுக்குள்ள நிறைய மிருக சுபாவங்கள் வந்தது. அப்படி கூட நான் சொல்லக்கூடாது, தப்பா எடுத்துக்க, சாரி. மிருகமா, அதாவது என்ன சொல்றதுன்னா, மிருகங்கள் கூட ஏதேன் தோட்டத்தில் நல்லா தான் இருந்துச்சு. எப்படிங்க இருந்துச்சு? நல்லதா இருந்துச்சு. புலியோ ஆடும் எப்படி இருந்துச்சுங்க? ஒன்னா மேய்ந்து கொண்டு இருந்தது. ஆமா தானேங்க? காளையும் சிங்கமும் ஒன்னா மேய்ந்து கொண்டிருந்தது. ஏதேன் தோட்டம் அப்படிதான் இருந்தது. இன்றைக்கு மனிதனுடைய சுபாவங்களும் மிருகத்தினுடைய சுபாவம் மாறி போனது ஏதேன் தோட்டத்துல. கர்த்தர் அதை மாற்றும்படிக்குதான் இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். ஆமென். நான் ஒரு சில வசனங்களை ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 11ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா, அதே ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 65-25 பாத்தீங்கன்னா, நான் உங்களுக்காக வாசிக்கிற பாருங்க. இந்த 1000 வருஷ அரசாட்சி எப்படி இருக்க போகுது, கர்த்தர் இதெல்லாம் சரிப்படுத்தி ஒழுங்குபடுத்தும் போது எப்படி இருக்க போகுதுன்னு அங்க எழுதப்பட்டிருக்கு. அப்பொழுது ஓநாய் ஆட்டுக்குட்டிகளோட தங்கும், புலி வெள்ளாட்டுக்குட்டிகளோட படுத்துக்கொண்டு, கன்றுக்குட்டியும் பாலசிங்கமும் காளையும் ஒருமித்திருக்கும் ஒரு சிறு பையன் அவைகளை நடத்துவான். நீங்க அப்படியே 7வது வசனத்தை பாருங்க. பசுவும் கரடியும் கூடிமேயும், அவைகளின் குட்டிகள் ஒருமித்து படுத்துக்கொள்ளும், சிங்கம் மாட்டை போல வைக்கோல் தின்னும்,
பால் குடிக்கிற குழந்தை விரியன் பாம்பு வலையின் மேல் விளையாடும். பால் மறந்த பிள்ளைகள் கட்டுவிரியன் புற்றுக்குள்ள தன் கையை விடும். 9வது வசனம் பாருங்க. என் பரிசுத்த பர்வதம் எங்கும் தீங்கு செய்வாரும் இல்லை, கேடு செய்வாரும் இல்லை. சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும் என்று இங்க வேதம் சொல்லுது. இப்படி மாத்தணும் தான் கர்த்தர் என்ன பண்றாருன்னா இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். ஆமென். இங்க பாருங்க, ஏதேன் தோட்டத்தை விட்டு மனுஷன் வெளியே வந்ததுக்கு அப்புறம் அவன் எப்படி மாறி போறான்னா அவன் மனுஷனாவே இல்லை. என்ன சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ஆமா, ஆதாம் ஏவாளுக்கு காயின் ஆபேல் பிறக்கிறாங்க. அவன் என்ன பண்றான், பெரியவன் எழும்பி சின்னவன் என்ன பண்ணி போடுறான், கொண்டு போட்டுறான். கொலை பண்ற அந்த அந்த வெறி மிருகம் உள்ள வந்துடுச்சு. மனுஷனா இப்ப இல்ல அவன். ஆமா தானுங்க. ஏதேன் தோட்டத்து தேவ சாயலை என்னைக்கு மனுஷன் இழந்தானோ அன்னைக்கு மனுஷனா இல்ல. அவனுக்குள்ள இச்சை என்கிற மிருகம் வந்து விட்டது. அவனுக்குள்ள பொறாமை என்கிற மிருகம் வந்துச்சு. ஒருத்த நல்லா வாழ்ந்தா அதை பார்த்து பிடிக்காம அவனுக்கு கேடு செய்கிற எண்ணத்தை உடைகிற அந்த அந்த மிருகம் உள்ள வந்துடுச்சு. அவனுக்குள்ள நிறைய மனுஷனா இல்லைங்க. ஏதேன் தோட்டத்தை விட்டு வந்த உடனே மனுஷனா மாற்றுவதற்காக தான் இயேசு இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். ஆமென். மனுஷனா மாறணும். எல்லாம் சொல்லுங்க, சத்தமா சொல்ல மாட்டேன்றீங்களே. மனுஷனா அதுக்கு என்ன பண்ணணும்னா நீங்களும் நானும் தேவ சாயலை தரித்து கொள்ள வேண்டும். ஆமென். எப்படி பிரதர் தேவ சாயலை நாங்க தரித்து கொள்வது? எப்படி பிரதர் இயேசு கிறிஸ்து மட்டும் மனுஷனா இந்த பூமிக்கு வந்து வெற்றி சிறந்தார், நாங்க எப்படி வெற்றி சிறக்கிறது, நாங்க எப்படி தேவ சாயலை பெற்றுக்கொள்வது அப்படி நீங்க கேட்டீங்கன்னா, அதாவது நிறைய காரியங்கள் இருக்கு. இதை தியானிக்கணும்னா ஒரு மாசம் போதாது, ஒரு ஆராதனை பத்தாது, பல காரியங்கள் இருக்கு. ஆனா நம்ம சபைக்காக கர்த்தர் சொன்ன ஒரு 3 காரியங்களை மிக வேகமா சொல்லி உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். ஒரு 3 காரியம். மனுஷனா மாறணும்னா என்னங்க பண்ணணும்? நம்ம பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்கணும்னா மனுஷனா மாறணும். எல்லாம் சொல்லுங்க. ஏன் பிரதர் ஏற்கனவே நாங்க அப்படிதான் இருக்கோம் பிரதர்? இல்ல மனுஷன் இன்னைக்கு மனுஷனா இல்ல. நல்லா புரிந்து கொள்ளுங்க. மனுஷன் இன்னைக்கு மனுஷனா சொல்லுங்க. அதாவது அது ஏதேன் தோட்டத்திலே இழந்து போயிட்டான். அதை திரும்ப பெற்று தரும்படிதான் அந்த தேவ சாயல மனுஷனை மாத்தும்படிதான் இயேசு என்ன பண்றாருங்க, இறங்கி வந்தார். ஒரு 3 காரியங்கள் இயேசு இந்த பூமியில வெளிப்படுத்தின ஒரு பல காரியங்கள் இருக்கு. ஆனா சபைக்கு கர்த்தர் சொல்ல சொன்ன ஒரு 3 காரியங்களை மட்டும் நான் சொல்லி உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். முதலாவது காரியம், தேவ சாயலாக நீங்களும் நானும் மாற என்ன செய்ய வேண்டும்? மனுஷனாகி இருக்கிற நம்ம இன்னும் மனுஷனா இல்ல. மனுஷனா இருந்தோம்னா ஏதேன் தோட்டத்தில் கர்த்தர் வச்சாரு பாருங்க, அப்படி நம்ம இருந்திருப்போம். இன்னைக்கு நமக்குள்ள பொறாமை இருக்கு, பொச்சிருப்பு இருக்கு, இச்சைகள் இருக்கு, பாவம் இருக்கு, பொய் இருக்கு, மற்றவங்களை அழ வைக்கிற தன்மை இருக்கு, மற்றவங்களை வேதனைப்படுத்துற தன்மை இருக்கு, மற்றவங்களை ஏமாத்துற தன்மை, இப்படி பல காரியங்கள் நமக்குள்ள இருக்கு. அப்போ மனுஷனா இல்ல. இந்த மனுஷனா மாறணும்னா நம்ம என்ன செய்யணுங்க? நம்ம என்ன செய்யணும்? ஒரு 3 காரியங்களை கொஞ்சம் வேகமா உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவது காரியம் என்னன்னா, மனுஷனா மாறுவதற்கு, தேவ சாயலை அவன் பெறுவதற்கு அவன் அன்புள்ளவனாக மாற வேண்டும். ஆமென். சொல்ல மாட்டேன்றீங்களே. இயேசு இந்த பூமியில அவர் வெற்றி பெறுவதற்கு மனுஷ சாயலா வந்தார்ல, அவர் மீண்டுமா தேவ சாயலை பெறுவதற்கு, அவர் சாத்தானுடைய தலையை நசுக்குவதற்கு, உங்களுக்கும் எனக்கும் ரட்சிப்பை தருவதற்கு, உங்களை என்னையும் இழந்து போன அந்த ஸ்தானத்தை திரும்ப கொடுப்பதற்கு இயேசு இந்த பூமியில காண்பித்த முதல் சுபாவம் என்னன்னா அன்பு. எல்லாம் சொல்லுங்க, அன்பு. அன்பு இல்லாம மனுஷனா மாறவே முடியாது, தேவ சாயலா மாற முடியாது. ஆமென். நீங்க 1 கொரிந்தியரின் புத்தகம் எடுத்துக்கொள்ளுங்களேன். அங்க அன்பை பத்தி ரொம்ப அற்புதமா இருக்கு. நான் எழுதல, ஆனா ஆவியானவர் அதை படிக்க சொல்றார். நீங்க எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்களேன். 1 கொரிந்தியர் 13:1 நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். நான் மனுஷ பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன். ஆமென். அப்படியே கீழே வாசிங்க, எல்லாரும் வாசிங்க, சபை முழுக்க வாசிங்க.
2வது வசனம், நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாயிருந்தும் சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்திருந்தாலும் மலையை பெயர்க்கத்தக்க சகல விசுவாசம் உள்ளவனாய் இருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றுமில்லை. 3 வாசிங்க. எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுட்டரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றுமில்லை. ஆமென். அப்படியே வச்சுங்க, அந்த பகுதி அப்படியே வச்சுங்க. நம்ம வாசிக்க போறோம். என்ன சொல்றாரு இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு எழுதும்போது என்ன சொல்றாருன்னா, இங்க பாருங்க, அந்த சபையில நிறைய வரத்தை உடையவர்கள் இருக்கிறார்கள், நிறைய தாளந்தை உடையவர்கள் இருக்கிறாங்க, நிறைய கொடுக்கிறவர்கள் இருக்கிறாங்க. ஆனா கொரிந்து சபையில என்ன குறைவுபட்டது தெரியுமா? அன்புள்ளவர்கள் இல்லை. ஆமென் சொல்லுங்க. பவுல் பார்க்கிறார், பார்த்துட்டு சபைக்கு கடிதம் எழுதுறார். என்ன எழுதுறாருன்னா, ஹலோ கொரிந்து சபையே, உங்ககிட்ட நிறைய தாளந்துகள் இருக்கு, உங்ககிட்ட தீர்க்க தரிசன வரங்கள் இருக்கு, உங்ககிட்ட செயல்படாத வரங்களே இல்ல, எல்லா வரங்களும் உனக்குள்ள செயல்படுகிறது. ஆனா உங்ககிட்ட என்ன இல்ல தெரியுமா? அன்பு இல்ல. அன்பு இல்லாம பரலோக ராஜ்யத்துக்கு உன்னால வர முடியாது அப்படின்ற. ஆமென். அடிக்கடிக்கு நான் சபைக்கு ஒரு காரியத்தை சொல்லுவேன். என்ன தெரியுமா? வரங்கள் இல்லையானா கூட பரலோகத்துக்கு வந்துடலாம். பிரதர், என்னால தீர்க்க தரிசனம் சொல்ல முடியல பிரதர், என்னால பிரசங்கிக்க முடியல பிரதர், எனக்கு நல்ல ஞானமா போதிக்கிற வர இல்ல பிரதர், பிரதர் என்கிட்ட வியாக்கியான வர இல்ல பிரதர், பிரதர் என்கிட்ட பிசாசுகளை துரத்துற வர இல்ல பிரதர், இப்படி நீங்க சொல்லலாம். நான் சொல்லிட்டுங்களா, வரங்கள் இல்லைன்னா கூட உங்களால பரலோக ராஜ்யம் வர முடியும். ஆனா கனிகள் இல்லாம பரலோக ராஜ்யத்துக்கு வர முடியாது. ஆமென். எல்லா கனி, அன்பு, சாந்தம், சமாதானம், இச்சை அடக்கம், இதெல்லாம் உங்களுக்குள்ள வரணும்னா முதல் கனி, பிரதானமான கனி உங்களுக்கு ஒன்று வேணும். 9 ஆவிக்குரிய கனிகளை குறித்து வேதம் சொல்லுகிறது. இந்த ஆவிக்குரிய கனிகள் உங்க வாழ்க்கையில செயல்பட வேண்டுமானால் உங்களுக்குள்ள பிரதானமான ஒரு கனி செயல்படணும். என்ன தெரியுமா? அன்பு. எல்லாம் சொல்லுங்க. உங்களுக்கு ஏன் மற்றவங்க மேல வருது வம்பு? உங்களுக்கு வரக்கூடாது வம்பு, உங்களுக்கு வரக்கூடியது என்னது? சத்தமா சொல்லுங்க, அன்பு. ஆமென். சொல்றாரு பாருங்க, நான் பெரிய தீர்க்கதரிசி, நான் கண்ண மூடி உங்க மேல கை வச்சேன்னா உங்க நடந்த காரியங்கள், நடக்க போகிற காரியங்கள், நிகழ்காரியங்கள் எல்லாத்தையும் புட்டு புட்டு வைப்பேன் அப்படின்னு சொல்றவனா நான் இருந்தாலும் எனக்குள்ள அன்பு இல்லைன்னு வச்சுங்களேன், கர்த்தர் என்ன எப்படி தெரியுமா பாப்பார்? ஜீவனற்ற பொருளா பாப்பார். பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது. இங்க அப்படிதானங்க சொல்லப்பட்டிருக்கு. நான் என்ன வேணா கிரியை செய்யலாங்க, நான் என்ன வேணா செய்யலாங்க, ஆனா அன்பு இல்லைன்னா அது எல்லாமே ஜீரோ. ஆமென். சத்தமா சொல்லுங்க. இப்ப என்ன கவனிங்க, ஒரு சைபர் போடுறீங்க, அதற்கு வேல்யூ இருக்கா? என் கூட பேசுங்க. ஒரு சைபர் போடுறீங்க, அதுக்கு வேல்யூ இருக்கா? 10 சைபர் போடுறீங்க, அதுக்கு வேல்யூ இருக்கா? ஏங்க, ஒரு சைபர் போட்டீங்க வேல்யூ இல்லை, 10 சைபர் போட்டிருக்கனே வேல்யூ இல்லை. ஆனா அதுக்கு முன்னாடி 1 போட்டு பாருங்க, வேல்யூ வருதா? சொல்லுங்க. அப்படிதான் நீங்க சொல்ற தீர்க்க தரிசனம். அதுக்காக உங்களை தீர்க்க தரிசனம் சொல்லக்கூடாதுன்னு நான் சொல்லல, மற்றவங்களுக்காக ஜெபிக்க கூடாதுன்னு சொல்லல, அதுக்காக நீங்க வரத்தை கேட்க கூடாதுன்னு சொல்ல. வரத்தை கேட்கணும். ஒவ்வொருவரும் தீர்க்கதரிசியா மாறணும். ஒவ்வொருவரும் பிசாசுகளை துரத்துகிற வரங்களை உடையவர்களா மாறணும். நீங்க பல வரங்களை உடைய சபையா நம்ம சபை மாறணும். ஆனா அதை விட சபை எதுல வளரணும் அதிகமானா? கனியில வளரணும். என்ன சொல்லுங்க? சத்தமா சொல்லுங்க. அதுல பிரதானமான கனி என்னன்னா அன்பு. ஆமென். ஆமென். நீங்க அப்படியே 4வது வசனத்துக்கு எடுத்துங்க. 4வது வசனத்துக்கு போலாமா? யார் அன்புடையவர்கள் பாருங்க. அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது, அன்புக்கு பொறாமை இல்லை, அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாய் இராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். அன்பு ஒரு காலம் ஒழியாது. தீர்க்க தரிசனமானாலும் ஒழிந்து போகும், அந்நிய பாஷையானாலும் ஒழிந்து போகும், அறிவானாலும் ஒழிந்து போகும். நம்முடைய அறிவு குறைவற்றதும் நம்முடைய தீர்க்க தரிசனம் சொல்லுதலும் குறைவல்லதும்
நிறைவானது வரும் ஒரு அப்படியே சொல்லிட்டு கடைசியில பவுல் எழுதுவார் பாருங்க, என்னன்னா அன்பு எல்லாத்தையும் விட பெரியதுன்னு எழுதுவார். அன்பு எல்லாத்தை விட ரொம்ப முக்கியம்னு எழுதுவார். ஆமென். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில ஊழியம் செய்த நாட்கள்ல பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் எப்படிங்க அற்புதம் செய்தாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு இடத்துலயும் பதிவு செய்யப்பட்டிருப்பார், பரிசுத்தாவை பதிவு செய்து வச்சிருப்பார். என்னன்னா மனதுருகி மனதுருகி அப்படின்னு எழுதி இருக்கிறத நீங்க பாக்க. அப்படின்னா இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வெற்றியாளராக இருந்ததற்கான காரணம் அவர் அன்புள்ளவராக இருந்தார். ஆமென். இந்த சுபாவத்தை சபை வளர்த்துக்கணுங்க. ஏன் தெரியுமா? இந்த அன்பு ரொம்ப வலியுறுத்துறாரு இந்த கடைசி நாட்கள்ல. ஏன்னா நான் உங்களுக்காக சில வசனங்களை வாசிக்கிறேன் பாருங்க. மத்திய 24:12, அக்கிரமம் மிகுதியாவதினால் அநேகருடைய அன்பு என்ன பண்ணுமா? தனிஞ்சு போகும். ரோமர் 1:31 நான் வாசிக்கிறேன் பாருங்க. கடைசி காலங்களில் உணர்வில்லாதவர்களுமாய், அன்பில்லாதவர்களுமாய், இரக்கம் இல்லாதவர்களுமாய் ஜனங்க என்ன பண்ணுவாங்களாம்? இருப்பாங்களாம். 2 தீமோத்தேயு 3:3 சொல்லுகிறது, சுபாவ அன்பே ஜனங்களுக்குள்ள இல்லாம போகும் அப்படின்னு சொல்லப்பட்டு. இது எப்ப தெரியுமா? இங்க பாருங்க, 2000 வருஷத்துக்கு முன்னாடி பவுல் எழுதுறார். ஆமா தானங்க? மத்தேயு எழுதுறார். இயேசு கிறிஸ்து சொல்லப்பட்ட வார்த்தை. கடைசி காலங்கள்ல ஜனங்களுக்குள்ள சுபாவ அன்பு இல்லாம போகும், ஜனங்களுக்குள்ள அன்பு இல்லாம போகும். இன்னைக்கு நீங்க ஒவ்வொரு நாளும் செய்தி எடுத்து பாருங்க. கடந்த வாரங்கள்ல நடந்த செய்தி என்ன தெரியுமா? ஒரு அம்மா காதலிச்சு கல்யாணம் பண்ணியிருக்கிறாங்க. இவன் என்ன பண்ணியிருக்கிறான்? காதல் கல்யாணம், 2 பேருமே டீச்சர், நல்லா தான் போயின்னு இருக்கு வாழ்க்கை. கொஞ்சம் கொஞ்சமா இவர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, அதான் மனைவி சம்பாதிக்கலாலேன்னு இவர் கொஞ்சம் கொஞ்சமா லீவ் போட ஆரம்பிச்சிருக்கிறார். இவளை பிடிச்சி டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறார். அருமையானவர்களே, ஒரு கட்டத்தில் பயங்கரமா குடிச்சிட்டு பயங்கர சந்தேகம், அடி உத இப்படியே இருந்த ஒரு சூழ்நிலையில இந்த அம்மா என்ன பண்ணிடுச்சுன்னா, பார்த்து பொறுத்து பார்த்து இந்த அம்மா என்ன பண்ணிடுச்சுன்னா, கடைசியில அவனுக்கு விஷம் வச்சு விஷ மாத்திரையை வாங்கி அவனுக்கு கொடுத்து கொன்னே போயிடுச்சு. செத்து போயிட்டான். இப்படி நீங்க ஒவ்வொரு நாளும் செய்தியை பாருங்க. ஒவ்வொரு நாளும் செய்தி. ஜனங்களுக்குள்ள இந்த அன்பு இல்லாததுனால மனைவி கணவனுக்கு விரோதமா எழும்பி என்ன பண்றாங்க? ஒரு காலத்துல இருந்துச்சுங்க, கல்லானாலும் சொல்லுங்க, புல்லானாலும் அவர் ஃபுல்லே அடிச்சாலும் என் புருஷங்க அப்படின்னுவாங்க. இன்னைக்கு ஃபுல்லா ஒரு அடி அடிச்சாலே, அரை அடி கூட இல்ல, ஃபுல்லா ஒரு அடி அடிச்சாலே தாங்க மாட்டேன்றாங்க. மனைவி என்ன எப்படி அடிக்கலாம், உடனே டைவர்ஸ் பண்ணு. ஆமென். என்னென்னவோ பண்றாங்க. கவனிங்க அருமையானவர்களே, இன்னைக்கு அன்பு இல்லாம போயிடுச்சு. அன்பு இல்லாம புருஷனால என்ன பண்ண முடியல தெரியுமா? மனைவி பேசுறத சகிக்க முடியல. உங்களுக்குள்ள அன்பு இருக்குமானால் நீங்க சகிப்பீர்கள். வசனம் சொல்லுது, அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும், சகலத்தையும் நம்பும். இன்னைக்கு சந்தேகம், நிறைய பேருக்கு சந்தேக புத்தி. நிறைய பேரால நம்ப முடியல. புருஷனை நம்ப முடியல, மனைவியை நம்ப முடியல, பிள்ளைகளை நம்ப முடியல. ஏன் தெரியுமா? காரணம் என்ன தெரியுமா? அன்பு தனிஞ்சு. வசனம் சொல்லுகிறது, இது கடைசி காலம். இயேசு கிறிஸ்து மத்திய 24ஆம் அதிகாரத்துல சொல்றாரு, கடைசி காலத்துல ஜனங்களுக்குள்ள அன்பு தணிந்து போகும். அதனால இன்னைக்கு சபைக்கு கர்த்தர் வலியுறுத்த விரும்புற காரியம் என்ன தெரியுமா? சபையே, நீ அன்புள்ளவங்களா இருக்கணும்ன்ற. ஆமென். மற்றவங்க உன்னை தூஷிக்கிறாங்களா? பரவாயில்ல, சகிச்சுக்கோ. மற்றவங்க உங்களை ஏளனமா பேசுறாங்களா? பரவாயில்ல, நீ அன்புள்ள பிள்ளையா இருந்தியானா நீ எல்லாத்தையும் சகிப்ப, தாங்குவ. நீ அவங்களுக்காக வேண்டுதல் செய்வ. நீ அவங்களுக்காக நீ அவங்கள நீ என்னதான் உங்களை இது பண்ணாலும் நேசிப்ப. இன்னைக்கு நான் சொல்லிட்டேங்களா, கட்டின புருஷனை நேசிக்க முடியாத சூழ்நிலை தான் இன்னைக்கு பூமியில இருக்குது. கட்டின மனைவியை நேசிக்க முடியாத என்ன பண்றாங்கன்னா, சிலருக்கு ஆம்பளைன்ற ஒரு கெத்து. என்னதுங்க சொல்லுங்க, சொல்ல மாட்டேன்றீங்களே. நான் ஆம்பளை பிரதர், அவ எப்படி பேசலாம், அவ எப்படி எதிர்த்து பேசலாம் பிரதர்? நான் என்ன சொல்றேன்னா, அவங்க எதிர்த்து பேசக்கூடாதுதான். ஆனா நான் ஒன்று சொல்லட்டுங்களா, உங்களுக்குள்ள உண்மையிலே அன்பு இருந்துச்சுன்னா, எதிர்த்து பேசும்போது ஏதோ நீங்க 4 வார்த்தை பேசிட்டீங்க, உடனே நீங்க மன்னிப்பு கேட்டீங்களா? அதை நீங்க சகிச்சீங்களா? அதுக்காக நீங்க மன வருந்துனீங்களா? இல்ல. நிறைய பேருக்கு இன்னைக்கு என்ன இல்லைன்னா, அன்பே இல்லை. அன்பு இல்லாதனாலதான் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் நிறைய வம்புகளை நம்ம சம்பாதிச்சு வச்சிருக்கிறோம். மனுஷனா வாழணும். இன்னைக்கு சபைக்குள்ள உட்கார்ந்துட்டு இருக்கிறோம்,
ரட்சிக்கப்படுவதற்கு முன்னாடி நீங்க நிறைய சுபாவத்தை வெளிப்படுத்துறது உண்மை. ஆனா ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு நீங்க யாருடைய சுபாவத்தை வெளிப்படுத்தணும்? இயேசுவின் சுபாவத்தை வெளிப்படுத்தணும். அதுக்காக தான் இந்த வெளியேறப்பட்ட ரட்சிப்பை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஆமேன். சொல்லுங்க. நான் உண்மையிலே மனசார சொல்றேங்க, சில புருஷமார்கள் உங்களுக்கு செய்கிற காரியங்கள் உங்களால தாங்க முடியலதான். நான் என்ன சொல்றேன்னா, உண்மையிலே நீங்க அன்புள்ளவர்களா இருந்தீங்கன்னா அதை சகித்து, நான் சொல்றேங்க, தப்பா எடுத்துக்காதீங்க, உங்க புருஷர் உங்களை கஷ்டப்படுத்துறத தயவு செய்து நான் சொல்றேன், யார்கிட்டையும் போய் ஷேர் பண்ணாதீங்க. யார்கிட்டையும் ஷேர் பண்ணாது. அது மிகப்பெரிய ஒரு தவறான ஒரு தப்பான விஷயம். அப்படியே போய் டமார் அடிக்கிறது ஊரெல்லாம். உங்களுக்கு இவனை பத்தி தெரியாது, புருஷன் மரியாதையா கூட பேசுறது இல்லை. இவனை பத்தி இவன் பேசுறது பரவாயில்ல, இவன் பேச. சிலர் கெட்ட வார்த்தைலாம் திட்டுறாங்க. அப்படின்னா நம்ம யாரா இல்லை, இன்னும் மனுஷனா இன்னும் என்ன பண்ணல. நீங்க மனுஷனா மாறணும்னா அன்பு ரொம்ப முக்கியம். அன்பு இல்லைன்னா தேவனை அறிய முடியாது. ஏன்னா வசனம் அப்படிதான் இருக்கு. வசனம் எப்படி இருக்குங்க? நான் படிக்கிறேன் பாருங்க. 1 யோவான் 4:8, அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். ஆமேன், ஆமேன். பரலோகம் நம்ம கெட்டு போயிடக்கூடாதுன்றதுக்காக, இங்க பாருங்க, டைம் இல்லை, கொஞ்சம் எனக்கு கவனிச்சுனே வாங்க. பரலோகம் நம்ம கெட்டு போயிடக்கூடாதுன்றதுக்காக நம்ம கிட்ட வெளிப்படுத்துற முதல் சுபாவம் என்ன தெரியுமா? அன்பு. என்னதுங்க? யோவான் 3:16 வசனம் சொல்கிறது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல், நரகத்துக்கு போகாம, நரக ஆக்கினைக்கு அவன் போகாம, அவன் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு, அவன் மனுஷனாய் மாறுவதற்கு, தேவ சாயலை அவன் பெற்றுக்கொள்வதற்கு இயேசுவை பரலோகம் தந்து பூமியின் மேல அன்பு செலுத்தினது என்று நாம் பார்க்கிறோம். ஆமேன், ஆமேன். பரலோகம் நீங்க போய் நின்னீங்கன்னா உங்ககிட்ட காண்பிக்கிற முதல் சுபாவம் என்ன தெரியுமா? அன்பு. என்னதுங்க? ஆமேன். 1 யோவான் 4:9 பாருங்க, நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை இவ்வுலகத்திலே அனுப்பினதினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டதுன்னு பார்க்கிறோம். 10வது வசனம் பாருங்க, நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்ததினால். வெளிப்படுத்தல் 1:6 இப்படிதான் எழுதப்பட்டிருக்கு, நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி தேவ சாயலா நம்மளை என்ன பண்றாரு கர்த்தர்? சொல்லுங்க, சொல்லுங்க. நம்மளை தேவ சாயலா கர்த்தர் மாத்துறதுக்கு அவர் எடுத்துக்கொண்ட முதல் சுபாவம் என்னன்னா, சொல்லுங்க, அன்பு. என்னதுங்க? ஆமா. இங்க பாருங்க, நம்மளை ரட்சிக்கிறதுக்கு 1000 வழிகள் இருக்கு ஆண்டவர்கிட்ட. இருக்கா இல்லைங்களாங்க? ஆனா அவர் என்ன வழியை தேர்ந்தெடுத்தார் தெரியுமா? அன்பு என்கிற அந்த காரியத்தை எடுத்தார். இன்னைக்கு சபை அந்த அன்பை எடுக்கணும் கையில. ஆமே, சொல்லுங்க. புருஷன் அடிச்ச உடனே அவன் கை கால் எப்படின்னா இயேசுவே உடையணும்னு ஜெபம் பண்ண கூட. சிலர்லாம் ஜெபம் பண்ணுறதை பார்த்துருக்கிறேன் நான். இயேசுவே அவனை சந்திக்காண்டவரே. பாஸ்டிங் பிரேயர்ல ஆத்துமாக்கள் அழிது சிஸ்டர் ஜெபம் பண்ணுங்கன்னா அவங்க பாட்டுக்கு ஏதோ ஜெபம் பண்ணுவாங்க பாருங்க. ஆனா கணவர் மட்டும் கை வச்சிட்டாருன்னு வச்சுக்க மேல, அவங்க ஜெபம் எப்படி இருக்கு? ஊக்கமா இருக்கும், கண்ணீரோடு இருக்கும். சந்திகாண்டவரே, அவளை கை கால் உடைச்சு வரணாண்டவரே அப்படிலாம் ஜெபம் பண்ற ஆட்கள்லாம் இருக்கு. இல்லை இல்லை இல்லை, அது அன்பு இல்லை. ஆமே, சொல்லுங்க. தயவு செய்து சபைக்கு நான் சொல்லுவேன், சபை அன்புல வளரணும். ஆமே, நீங்க வரத்துல வளரணும்னு நான் விரும்புறேன், ரொம்ப அதிகமா விரும்புறேன். நான் கடந்த நாட்கள்ல அதிகமா ஜெபித்த ஜெபங்கள் கூட அதுதான். என்ன தெரியுமா? ஆண்டவரே, என் ஜெபங்கள், என்னுடைய சபையில வரங்கள் செயல்படணும் ஆண்டவரே. மரித்தவர்களெல்லாம் நாங்கள் உயிரோடு எழுப்பணும். இங்க முடவர்களா வர்றவங்க எழும்பி நடக்கணும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட அற்புதங்களை எங்க சபையில நடக்கணும்னு நான் அதிகமா கடந்த வாரங்களில் நான் ஜெபித்தது உண்டு. ஆனா நான் சொல்லட்டுங்களா, வரத்தை விட நான் சொல்றேன், பரிசுத்த ஆவியானவர் இதை சொல்றாரு, சபை அன்புல கனியில அதிகமா வளரணும். ஆமே, சொல்லுங்க. பரலோகம் யாரையும் ஏற்றுக்கொள்ளும்? சொல்லுங்க, கனி உள்ளவங்களை தான் ஏற்றுக்கொள்ளும், அன்புள்ளவங்களை தான் ஏற்று. நீங்கள் நானும் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க வேண்டுமானால்
அன்பு ரொம்ப முக்கியம். ஆமேன், ஆமேன். லூக்கா 7ஆம் அதிகாரம், இல்லை எடுக்க வேணாம், நோட் பண்ணி மட்டும் வச்சுங்க. 36 47 வரைக்கும் வாச்சிங்கன்னா அங்க பரிசுத்த ஆவியானவர் ஒரு காரியத்தை பதிவு செய்கிறார். பரிசேயர் வீட்டுக்கு இயேசு கிறிஸ்து போஜனம் பண்ணும்படி போறார். போகும்பொழுது வசனம் சொல்லுது, பாவியான ஒரு ஸ்திரீ அங்க வரா. என்ன கவனிக்கிறீங்களா? கொஞ்சம் தயவுசெய்து கவனிச்சிருங்க. பாவியான ஒரு ஸ்திரீ வரா. வந்து அவ என்ன பண்றான், இயேசுவின் பின்னாடி நின்று அழுதுட்டு இருக்கிறா. உடனே இயேசு பெர்மிஷன் கொடுத்த உடனே அவ என்ன பண்றான்னா, அவகிட்ட இருந்த விலை உயர்ந்த அந்த பரிமள தைலத்தை, நலதம் என்கிற அந்த தைலத்தை உடைச்சி இயேசுவின் பாதத்துல ஊற்றினாள் என்று நம்ம பார்க்கிறோம். உடனே இயேசு அந்த பாவியான ஸ்திரியை பார்த்து சொல்றாரு என்னன்னா, இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுன்ற. ஏன்னா பரிசேயன் ஓடி வந்து கேட்கிறான், இயேசுவே என்னப்பா எங்க வீட்டுக்கு வந்திருக்கிறீங்க, உங்களை தொடர்றது அவ பாவின்னு கூட அவங்களுக்கு தெரியல. அவர் ஆண்டவர் சொல்றாரு, ஏண்டா நான் வீட்டுக்கு வந்தேன், நீ என்ன பண்ணல எனக்கு. அதாவது யூதர்களுடைய கலாச்சாரம். அது என்ன கலாச்சாரம்னா, ஒருத்தர் வீட்டுக்கு ஒருத்தர் வராங்கன்னா, விருந்துக்கு வராங்கன்னா அவங்க பாதத்துக்கு தண்ணீர் தரணும். ஏன்னா அவங்க கால்களை கழுவிட்டு வருவாங்க. ஏசு கிறிஸ்து வரும்போது இவர் என்ன பண்ணல, பாதத்துக்கு தண்ணி தரல. அப்புறம் எண்ணெயை தருவாங்க, எண்ணெய் பூசிக்கொள்வதற்கு தருவாங்க, அது ஏன் தரல. டவல் துடைக்கிறதுக்கு போது எதுவுமே இவர் அன்பு நிமித்தமா கூப்பிட்ட மாதிரியே தெரியல. அந்த காலங்களில் இயேசு பிரபலமானவராக இருந்தார். அதனால இந்த பரிசேயன் என்ன நினைச்சா, இயேசுவை நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டா நம்மளும் பிரபலமா ஆயிடலாம் அப்படின்றதுனால இவர் கூப்பிடுறாரு பாருங்க. ஆனா இங்க எது தெரியுமா ஜெயிச்சிச்சு? கிரியையே இல்ல, அன்பு தான் ஜெயிச்சிச்சு. ஆமேன். நான் கோடிக்கணக்கில் காணிக்கை கொடுக்குறேன் பிரதர் அப்படின்ட்டு உங்களுக்குள்ள அன்பே இல்லைன்னு வச்சுங்களேன், அந்த கோடிக்கணக்கான பணம் நீங்க போட்ட காணிக்கை அது ஒண்ணுமே இல்லாம ஜீரோ. ஆமீன் சொல்லுங்க. நான் சொன்னேன் இல்லையா, நிறைய சைபர் போட்டு ஒண்ணு, அந்த ஒண்ணு தான் அன்பு. நீங்க என்னென்னவோ கிரியை செய்றீங்க, கொடுக்குறீங்க, தாங்குறீங்க, ஜெபிக்கிறீங்க, என்னென்னவோ பண்றீங்க, தீர்க்க தரிசனம் சொல்றீங்க, பாடுறீங்க, துதிக்கிறீங்க, ஆராதிக்கிறீங்க, பிரசங்கிக்கிறீங்க, என்னென்னவோ ஒழித்து செய்றீங்க, அதெல்லாம் 0 வந்துனே இருக்கும். அன்புன்ற ஒரு கனி உங்களுக்குள்ள வந்துச்சுன்னா அந்த சைபருக்கு முன்னாடி அந்த ஒண்ணு வந்துடும். ஒண்ணு வந்துச்சுன்னா உங்க வேல்யூவே மாறிடும். அது வரைக்கும் நீங்க செய்யற அன்பு இல்லாம நீங்க செய்யற எல்லா கிரியும் 0ல நிற்கும். அன்பு வந்துடுச்சுன்னா அந்த அன்பு ஒரு கிரியை செய்யும் பொழுது ஒண்ணு நின்றுடும். அப்ப எப்படி உங்க வேல்யூ என்னவா மாறிடும்? 10 மாறிடும். 2 கிரியை செய்யும் பொழுது 100, 3 கிரியை செய்யும் பொழுது உங்க வேல்யூ அப்படியே போயிட்டே இருக்குங்க, போயிட்டே இருக்கு. அந்த ஒண்ணு தான் என்னதுன்னா அன்பு. அதுதான் இயேசுவின் அன்பு. ஆமென், ஆமென். இப்ப பாருங்க, இந்த பாவியான ஸ்திரீனா விபச்சாரம் செய்றவ, அவ நரகத்துக்கு பாத்திரமானவ. ஆனா அவ பரலோகத்துக்குரியவளாய் மாறினதற்கான காரணம் என்ன தெரியுமா? அவள் அன்பு கூர்ந்தாள். ஏசு அந்த பரிசேயன்கிட்ட சொல்றாரு, டேய் உன் வீட்டுக்கு வந்தேன், நீ ஒண்ணுமே செய்யல, ஆனா இவ பார் வந்ததுல இருந்து என் பாதத்தை அவ கண்ணீரால நனைத்தாள், அவ தலைமயிரினால என் பாதத்தை துடைத்தாள், நலத தைலத்தினால என் பாதத்துல அவ ஊற்றி என்ன பண்றான்னா துடைத்தாள் என்று நாம் பார்க்க. ஆமே, அவ மிகவும் அன்பு கூர்ந்தபடியினால் அவ பரலோகத்துக்குரியவளா மாறிட்டான்ற. நரகத்துக்குரியவங்க பரலோகத்துக்குரியவங்களா மாறுவதற்கு ஒரு சுபாவம் ரொம்ப முக்கியம், அன்பு. ஆமென். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வெளிப்படுத்தினது என்னதுங்க? சத்தமா சொல்லுங்க. ஆமா, அன்பு. நம்ம என்ன பண்ணணும், எல்லாருக்கிட்டையும் காட்டணும். நம்ம அன்புள்ளவங்களா இருந்தால் தான் எங்க போக முடியும்? ஆமா. 2வது, அன்பு இருந்தால் தான் மன்னிக்கிற தன்மை வரும். அன்பு இருந்தால் தான் நீங்க சகிக்கிற தன்மை வரும். நீங்க மற்றவங்களை மன்னிக்கலன்னு வச்சுங்களேன், நீங்க சிலர் சொல்லுவாங்க பாருங்க, அந்த ஆளுகிட்டே அவன் பேசுறது. சில மனைவி புருஷன்லாம் பல மாசங்கள் பேசாமலாம் இருக்கிறாங்க பாருங்க, வருஷக்கணக்காக பேசி ஆயிருக்கும். அவங்கலாம் என்னடான்னு கேட்டா, ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு அவங்களே மறந்துட்டு இருப்பாங்க. என்னத்துக்கு சண்டை போட்டோன்னு தெரியல பிரதர், ஆனால் பேச தெரியல பிரதர்னு வாங்க பாரு. அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. சபையில் இருக்கிறோம் நம்ம அன்புள்ளவங்களா இருக்கணும், மன்னிக்கணும். எல்லாத்தையும் விட்டுட்டு மற்றவங்க கிட்ட மேக்சிமம் என்ன பண்ணா ஏசு கிறிஸ்துவின் அந்த அன்பை காண்பிக்கிறவங்களா இருக்கணும். ஆமென். அதான் பாட்டுக்காரர் இப்படி பாடுறாரு, தேவசாயல் ஆக மாறி தேவனோடு இருப்பே, நானும் தேவனோடு இருப்பே அப்படின்னு பாடுறாரு. ஆமென். தேவசாயெல்லாம் நம்ம மாறணும். என்னங்க பண்ணணும்? முதல்ல அன்புள்ளவங்களா. 2வது, இயேசு இந்த பூமியில காண்பித்த 2வது சுபாவம் உங்களிடத்துல என்னிடத்துல கிறிஸ்து எதை எதிர்பார்க்கிறாருன்னா, இந்த 2வது சுபாவம் என்னன்னா தாழ்மை. எல்லாம் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க.
தாழ்மை என்கிற சுபம். சிலருக்கு வேலை நிமித்தமா ஒரு பெருமை இருக்கும். நான் செய்யற வேலை எப்படிப்பட்டது தெரியுமா, நான் எவ்வளவு சம்பாதிக்கிறேன் தெரியுமா. சிலருக்கு அதிகாரத்தை குறித்து மேன்மை இருக்கும், பெருமை இருக்கும். பாருங்க, பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்திருக்கிறார். தாழ்மை உள்ளவர்களுக்கோ, தாழ்மை வந்தாதான் பரலோகத்துக்கே போக முடியும். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தில் இயேசுவினுடைய சுபாவத்தை குறித்து பரிசுத்த ஆவி பதிவு செய்கிறார். என்ன தெரியுமா, நீங்க எடுத்துக்கொள்ளுங்களேன். அந்த வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அவர் தேவனுடைய ரூபமா இருந்தோம், அதுக்கு சமமா இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாம தம்மை தாமே என்ன பண்றாருங்க, வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்தார் என்று நம்பார். இங்க பாருங்க, சபைக்கு கர்த்தர் சொல்லுகிற 2வது வார்த்தை, மனுஷனா நம்ம மாறணும்னா நமக்குள்ள வர வேண்டிய 2வது சுபாவம் என்ன தெரியுமா, தாழ்மையை தரித்து கொள்ளும். என்னங்க, லூக்கா 10ஆம் அதிகாரம் 17-18 இயேசு கிறிஸ்து ஒரு 70 பேரை ஊழியத்துக்கு அனுப்புறார். எவ்வளவு பேர் அனுப்புறாருங்க, அமிச்ச உடனே இங்க பாருங்க, இந்த 70 பேர் போய் சகல தேசங்கள் அப்படியே ஊழியத்தை செஞ்சுட்டு வராங்க. வந்த உடனே அவங்க சொல்ற காரியங்கள் பாருங்களேன். பின்பு அந்த 70 பேரும் 17வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். லூக்கா 10:17. பின்பு அந்த 70 பேரும் சந்தோஷத்தோட திரும்பி வந்து, ஆண்டவரே உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளும் எங்களுக்கு கீழ்ப்படுகிறது என்றார்கள். 18 பாருங்க, அவர்களை அவர் நோக்கி, சாத்தான் மின்னலை போல வானத்திலிருந்து விழுகிறதை கண்டேன் அப்படின்ற. சம்பந்தமே இல்லாம இருக்குல்ல. சீஷர்கள்லாம் என்ன பண்றாங்க, ஏசப்பா அமுச்சு விடுறாரு, போப்பா ஊழியம் செய்யுங்கப்பான்னு. இவங்க என்ன பண்றாங்க, சகல பட்டணங்களும் கிராமங்கள் தோறும் போய் ஊழியத்தை செய்யறாங்க. ஊழியத்தை செய்துட்டு இப்ப எங்க வராங்க, ஏசப்பா கிட்ட வராங்க. காலையில அமிச்சாருன்னு வச்சுங்களேன், ஊழியத்தெல்லாம் முடிச்சுட்டு ரொம்ப டயர்டா சாயங்காலம் வராங்க. வரும்போது எப்படி வராங்களா, சந்தோஷமா வராங்க. தப்பா ஏங்க சொல்லுங்க, தப்பா? தப்பு இல்ல. இவங்க வந்து ஆண்டவர்கிட்ட என்ன சொல்றாங்க, ஆண்டவரே ஊழியத்துக்கு அமிச்சிங்க, இன்னைக்கு வெற்றி, சூப்பர், ஊழிய சக்சஸ் அப்படின்னு. ஏன்பா எப்படி சொல்ற சக்சஸ்? அவங்க சொல்றாங்க, உங்க நாமத்துல நாங்க என்ன பண்ணணும், அநேக பேய்களை துரத்தினோம் ஆண்டவரே அப்படின்னு. ஆண்டவர் சொல்றாரு, சாத்தா மின்னலை போல வானத்திலிருந்து. சம்பந்தமே இல்லை பாருங்க. இவங்க இப்படி சொன்ன உடனே இயேசு கிறிஸ்து என்னங்க சொல்லியிருக்கணும், வாவ் வெரி குட் சூப்பர், இதே மாதிரி ஊழியத்தை ஒவ்வொரு நாளும் செய்யுங்கன்னு தட்டி கொடுத்துருக்கணும். சொல்லணுமா இல்லையாங்க? இங்க பாருங்க, ஒரு முறை ஒரு எஜமான் 5 தாலந்து 2 தாலந்து 1 தாலந்து கொடுத்துட்டு போறாரா? போனாரா இல்லைங்களாங்க? போனாரு. திரும்பி வந்தாரா? என்ன கேட்டாரு, எங்கப்பா நான் கொடுத்த தாளந்து? அவங்க என்ன சொன்ன, 5 10 சந்தோஷப்பட்டு என்ன பண்ணாரு, கொஞ்சத்தில் உண்மையாக இருந்த உடனே அநேகத்தின் பேர்ல அதிகாரி ஆக்குறவா அப்படின்னு கூப்பிட்டு ஆசீர்வதிச்சாரா இல்லையா? இவங்களை என்ன பண்ணிருக்கணும், ஊழியத்தை சக்சஸா முடிச்சுட்டு வந்திருக்கிறாங்க, என்ன பண்ணிருக்கணும், ஆசீர்வதிச்சிருக்கணும். ஆனா மாறா அவர் என்ன சொல்றாருன்னா, சாத்தான் மின்னலை போல வானத்து அப்படின்னா என்ன சொல்றாரு தெரியுமா, தம்பி சீஷர்களே பெருமை பாராட்டிட போறீங்க, பேய் ஓடுது, வியாதி தீருது, நல்லா பாடுறேன், நல்லா ஆராதிக்கிறேன், நல்லா பிரசங்கிக்கிறேன், நல்லா நான் கொடுக்குறேன், நல்லா அப்படி பண்றேன் இப்படி பண்றேன், நான் இப்படி இருக்கிறேன், என் வேலை நிமித்தமா நான் நல்லா சம்பாதிக்கிறேன், நல்லா நான் வந்து படிக்கிறேன், இதெல்லாம் மேன்மை வந்துடக்கூடாதுப்பா அப்படின்றார். ஏன்னா பரலோகத்துக்குரியவனான சாத்தான், அவனை கர்த்தர் முதல்ல எப்படிங்க படைச்சாரு, பரலோகத்துக்குரியவனா படைச்சாரு. ஆனா பரலோகத்தை அவன் இழந்து போனதுக்கான காரணம் என்ன தெரியுமா, தாழ்மை இல்லை, தாழ்மை இல்லை. சபைக்கு நான் சொல்லுவேன், அநேகருடைய தாழ்மை குறைவு தான் பரலோகத்துக்குரியவர்களா அவங்கள மாத்தாம இருக்கு. ஆமே. நீங்களும் நானும் பரலோகத்துக்கு போனோம்னா என்னங்க பண்ணும், தாழ்மையை அணிஞ்சு கொள்ளணும். எப்பவுமே நமக்குள்ள பெருமை வந்துடக்கூடாது. சில நேரத்தில் கொஞ்சம் அப்படியே மனசு கொஞ்சம் நல்லா, இப்போ நான் நல்லா பாடுறேன்னு வச்சுங்களேன், பரவாயில்ல இன்னைக்கு நல்லா பாடுறேன்னு காலை உயர்த்துற நேரத்தில் உங்களுக்குள்ள ஒரு எண்ணம் வரணும், ஐயோயோ பாட வச்சது கர்த்தர் இல்லவா, இந்த தொண்டையை கொடுத்தது கர்த்தர் இல்லவா அப்படின்னு அவருக்கு கனத்தையும் மகிமை செலுத்தின். ஆமே. ஒரு சின்ன காரியத்தை குறித்து கூட உங்களுக்குள்ள என்ன பண்ணிடக்கூடாதுன்னா பெருமை வந்துட. ஆமே. சத்தமா ஒரு ஆமே. அல்லேலூயா. ஏன்னா தாழ்மை உள்ளவங்களுக்கு தான் கர்த்தர் என்ன பண்றாருன்னா கிருபை அளிக்கிறார். ஆமேன். நான் சொன்னேன் இல்லையா, லூக்கா 18:10 நீங்க பார்த்தீங்கன்னா, பரிசேயன் ஆயக்கார் 2 பேரு ஜெபம் பண்றதுக்கு போறாங்க ஆலயத்துல. பரிசேயன் சொல்றான், ஆண்டவரே நான் வாரத்துல இத்தனை நாள் உபவாசிக்கிறேன்,
நான் இப்படி இருக்கிறேன் அப்படி இருக்கிறேன், இந்த ஆயக்காரனை போல இல்லை அப்படின்னு. உடனே ஆயக்காரனுடைய ஜெபம் எப்படி இருக்கு தெரியுமா? அவன் தேவனுடைய முகத்தை கூட ஏறெடுத்து பார்க்க முடியாம மார்ல அடிச்சுட்டு அழுவுறா, பாவியாக என் மேல் கிருபையாயிரு ஆண்டவரே, நான் பாவிதான் ஆண்டவரே ஒத்துக்கிறான். அவன் வசனம் சொல்லுகிறது, ஆயக்காரன் நீதிமானாக மாற்றப்பட்டு புறப்பட்டு போனான் என்று. அதாவது அவனுடைய ஜெபம் அங்கீகரிக்கப்பட்டு புறப்பட்டு. இன்னைக்கு சபைக்கு நம்ம எல்லாரும் வரோம். உங்க காணிக்க, உங்க பாடல், உங்க ஆராதனை, உங்க 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 காரியங்கள் எல்லாம் கர்த்தரால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கா? அங்கீகரிக்கப்படணும்னா நீங்க தாழ்மை உள்ளவங்களா இருக்கும். ஒரு நாள் பெருமை வந்துடக்கூடாது. ஆமேன். சத்தமா ஒரு ஆமேன். பெருமை வந்துடுச்சுன்னா உங்களால் என்ன பண்ண முடியாதுன்னா அவருக்கு பிரியமா வாழவே முடியாது. பரலோக ராஜ்யத்தை நம்ம இழந்து போறவங்களா மாறி. ஒரு முறை பாருங்க, சின்ன பிள்ளைங்களை ஏசப்பாயிட்ட கூட்டு வராங்க. கூட்டு வரும்பொழுது அவர் என்ன சொல்றாருன்னா, இப்போ சீஷர்லாம் அதட்டுறாங்களாம். சீஷர்லாம் என்ன பண்ணாங்க? உடனே ஏசு சொல்றாரு சீஷரை பார்த்து, சிறு பிள்ளைகளை என்னிடத்தில் வருகிறதுக்கு இடம் கொடுங்க, அவங்கள என்ன பண்ணாதீங்க, அப்படியே விட்டுக்கலாம். அவர் அப்படி அதுக்கப்புறம் ஒரு வார்த்தை சொல்றாரு சீஷரை பார்த்து, நீங்க இந்த சின்ன பிள்ளைகளை போல மாறலன்னா வர முடியாதுன்ற. நீங்க சீஷர்கள்னு பெருமை பாராட்டுறீங்களா? நீங்க பேய் ஓட்டுறதுனால பெருமை பாராட்டுறீங்களா? நீங்க ஜெபம் பண்ணா வியாதி குணமாவது அந்த எண்ணம் இருக்கக்கூடாது. குழந்தைய போல தாழ்மையுள்ளனா மாறணும். மாறலன்னா பரலோகராஜ் வர முடியாதுன்ற. சீஷர்களுக்கே அதை சொல்றாரு பாருங்க. இன்னைக்கு நம்ம சுபாவம் மாறணும் பிரதர், நம்ம சுபாவம் மாறணும் சிஸ்டர். மாறாம நம்ம பரலோக ராஜ்யத்துக்கு என்ன பண்ண முடியாது? சத்தமா சொல்லுங்க, போக. மூன்றாவது நான் சொல்லி முடிக்கிறேன். உபத்திரவத்தை சகித்து கொள்ள கர்த்தருடைய பிள்ளைங்க சகித்து கொள்ளணும். உபத்திரவத்தை ஆக்சுவலாக நிறைய பாயிண்ட் ஆண்டவர் கொடுத்தாரு. ஆனால் இந்த வார்த்தையை மட்டும் நிறைய ஸ்ட்ரெஸ் பண்ணி என்கிட்ட பேசிட்டே இருந்தார். நிறைய ஸ்ட்ரெஸ் பண்ணி பேசினார். இன்னைக்கு நிறைய பேருக்கு என்ன இல்லை தெரியுங்களா? உபத்திரவத்தை சகிக்க கூடாத அப்படியே ஓடிடணும். நான் உங்களுக்கு ஒன்று சொல்லிட்டேங்களா, கிறிஸ்துவ வாழ்க்கையே உபத்திரவத்துக்குள்ளதான் போய் வரணும். அப்படிதான் இந்த பாதி கர்த்தர் கட்டமைச்சிருக்கிறார், கட்டுவித்திருக்கிறார். ஆமென். இயேசு இந்த பூமிக்குள்ள வந்தாரு. அவர் தேவனுடைய குமாரனா இருக்கிறார். அவர் தேவகுமாரனா இருந்த அவர் நினைச்சிருந்தாருன்னு வச்சுங்களேன், எந்த பாடுகளையுமே சகிக்காம என்ன பண்ணிருக்கலாம் தெரியுமா? சிலுவையை அவர் ஏற்றுக்கொண்டிருக்கலாம். ஆனா எல்லா பாடுகளுக்கும் அவர் என்ன பண்றாரு? தன்னை ஒப்பு கொடுக்கிறார். கெத்செமனே தோட்டத்தில் அவர் ஜெபிக்கிறார். என்ன ஜெபிச்சார் உங்களுக்கு தெரியும்? இந்த பாத்திரம் ஆண்டவரே ரொம்ப கஷ்டமா இருக்கு, நான் படைச்ச என் கையால சிருஷ்டித்த மனுஷனே இன்னைக்கு என்ன அடிக்க போறான், என்னை காரி துப்ப போறான், என்னை கொலை செய்ய போறான், என்னால தாங்க முடியல, இந்த பாத்திரம் என்னால தாங்க முடியல, இது வேணும்னா நீங்க எடுத்துருங்க, ஆனா ஏன் சித்தத்தின் படியில. உங்க பிதா சொல்றாரு, மகனே என்னால என்ன பண்ண முடியாது, இந்த ஒரு விஷயத்த மட்டும், இது வரைக்கும் நீ எவ்வளவு ஜெபிச்ச, நான் உன்னுடைய எல்லா ஜெபத்திற்கும் ஒரு நாளும் நான் நோ சொன்னதே இல்லை, ஆனா இந்த ஜெபத்துக்கு நான் சொல்றது என்னன்னா நோ, இந்த ஜெபத்தை மட்டும் என்னால நிறைவேற்ற முடியாது, ஏன்னா என் சித்தம் அது, உன்னை இந்த பாடுகளுக்கு உட்படுத்தி தான் உன்னை மகிமைக்கு கொண்டு வரணும்னு நான் விரும்புறேன்ற. ஆமென் சொல்லுங்க. கிறிஸ்துவ வாழ்க்கை சில உபத்திரவங்களுக்கு நேராய் நம்மளை கர்த்தர் நடத்தி நம்மளை மகிமையா மாத்தணும் தான் கர்த்தர் விரும்புறார். உபத்திரவம் இல்லாம மகிமையை பார்க்க முடியாது. ஆமென். சில நேரத்தில் நம்ம என்ன யோசிக்கிறோம்னா, ஏங்க எனக்கு மட்டும் இந்த உபத்திரவம், ஏங்க எனக்கு மட்டும் இந்த பிரச்சனை, ஏங்க எனக்கு மட்டும் இந்த பாடுகள். பிரதர், உங்களுக்கு மட்டும் இல்ல, இயேசுவுக்கே அந்த உபத்திரவம் இருந்ததுன்னு நான் சொல்றேன். ஆமென் சொல்லுங்க. எபிரேயர் 5:8 சொல்லுகிறது, அவர் குமாரனாய் இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். இயேசு கிறிஸ்துவே பட்ட பாடுகளால என்ன கத்துக்கொண்டாரா? சிஸ்டர் எங்கூட பேசுங்க, 5 நிமிஷத்துல முடிச்சிருவேன், இன்னும் 5 நிமிஷம் தான், எங்கூட பேசுங்க. பட்ட பாடுகளினால என்ன பண்ணாராம்? அவர் குமாரனா இருந்தோம், பிதாவுக்கு செல்ல பிள்ளையா இருந்தோம், அவரையே பிதாவாகி தேவன் அந்த பாடுகளுக்குள்ள உட்படுத்தி கொண்டு வரார். ஆமீன். நீங்க பிலிப்பியர்லயே நான் திரும்ப அந்த வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன் பாருங்க. பிலிப்பியர் 2:6, அவர் தேவனுடைய ரூபமாக இருந்து தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல்
7வது வசனத்தை பாருங்க. தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். 8வது வசனத்தை பாருங்க. அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மைத்தாமே தாழ்த்தினார். ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தை வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால்கள் யாவும் முடங்கும்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படி எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு. இங்க பாருங்க, உங்களுக்கு எனக்கு மகிமை வேணும்னா பரலோக ராஜ்யத்துல இங்க பாருங்க, எல்லாருமே ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. பரலோக ராஜ்யத்துல ஒவ்வொருவருக்கும் மகிமை வித்தியாசப்படும். சிலர் பயங்கர பிரகாசமான நட்சத்திரங்களை போல இருப்பாங்க. சிலர் கொஞ்சம் மங்கி எறிகிற அந்த நட்சத்திரத்துல போல இருப்பாங்க. நட்சத்திரத்துக்கு நட்சத்திரம் வித்தியாசங்கள் உண்டுன்னு பைபிள் சொல்லுது. அப்ப பரலோக ராஜ்யத்துல எல்லாருமே ஒரே மாதிரி இருக்க போறதுல மகிமையில மாறுபாடுகள் உண்டு. அந்த மகிமையில நம்ம மாறுபடாம மகிமையா பிரகாசிக்கணும்னா இங்க சில உபத்திரவங்கள் உங்க வாழ்க்கையில் வருது பாருங்க, அதை சபை ஏற்றுக்கொள்ளணும். கர்த்தருடைய பிள்ளைங்க ஏற்றுக்கொள்ளும். இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டாராங்க. இந்த முழு பூமியை ரட்சிப்பதற்காக அவர் மனுஷனா இந்த பூமிக்கு இறங்கி அவர் அடிக்கப்பட்டு வாதிக்கப்பட்டு மரணத்தை ஏற்றுக்கொண்டு மரணத்தை ஜெயமாக அவர் என்ன பண்றாருங்க, விழுங்கினார் என்றெல்லாம் நம்ம பார்க்க. அவர் அடிக்கப்படுறாரு, அவரை காரி துப்புறாங்க, அவர் அடிக்கிறாங்க, கன்னத்தில் அடிக்கிறாங்க, அவர் எல்லாத்தையும் வாங்குறாருங்க. ஏங்க இந்த பாடுகள் அவர் ஏற்றுக்கொண்டார்? அவருக்கு தெரியும் இந்த பாடுகளுக்கு பின்பாக நீங்களும் நான் இருக்கிறோன்னு. அவர் அந்த பாடுகளை ஏற்றுக்கொண்டதான் உங்களை என்னையும் மீட்க முடியும். மனுஷன் அந்த இழந்து போன அந்த மனுஷ தன்மையை திரும்ப கொடுக்க முடியும், தேவ சாயலை திரும்ப கொடுக்க முடியும்னு அவருக்கு தெரியும். அவர் என்ன பண்றாருன்னா அந்த பாடுகளை அவர் ஏற்றுக்கொண்டார். ஆமென். இன்னைக்கு உலகம் எப்படி தெரியுமா மாறிடுச்சு? பாடெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. என் வாழ்க்கை நான் இஷ்டப்பட்டபடி சந்தோஷமா தான் வாழ்வேன்னு இருக்கு. ஆமென். அதுக்கு முன்னாடி எல்லாம் ஒருவனுக்கு ஒரு தீனு வாழ்ந்தாங்க. எப்படி இருந்தாங்க? என் கூட சத்தமா பேசுங்க. இன்னைக்கு சமுதாயம் எப்படி தெரியுமா மாறி இருக்கு? நான் ஏன் அவளை கல்யாணம் பண்ணினு, அவ திட்டுறதெல்லாம் வாங்கினு, அவ செய்யறத சாப்பிட்டுன்னு, அவ கூட வாழ்ந்துன்னு, அவ குழந்தை பெத்தா அதை வேற பார்த்துன்னு, அதை வேற படிக்க வச்சுன்னு என் வாழ்க்கை இப்படியே முடிஞ்சிடும் போல. நோ, என் ஆசையை நிறைவேற்றுறதுக்கு மட்டும் ஒரு பொண்ணை நான் தேடுவேன். கெட் டுகெதர், இஷ்டப்பட்ட நேரத்தில் அவ கூட இருப்பேன், இஷ்டப்பட்டபடி அவளோடு வாழுவேன். பிடிக்கலையா அப்படியே முடிச்சுப்பேன் அந்த உறவை, போயினே இருப்பேன். இன்னைக்கு ஆணும் பெண்ணும் அந்த நிலைமைக்கு வந்துட்டாங்க. கெட் டுகெதர், மன்னிக்கணும், என்னதுங்க, அதுக்கு தான் என் ஒய்ஃப் கூட இருக்கணும்ன்றது. என்னது லிவிங் டுகெதரா? சாரி, கெட் டுகெதர் வேறையா, மாத்திட்டாங்களா? சரி, ஆமீன், கர்த்தர் நல்லவர். என்னதுங்களாங்க, லிவிங் டுகெதரா, அதில் கட் பண்ணிடுறேன், கவலைப்படாது. லிவிங் டுகெதர். இன்னைக்கு சமுதாயம் அப்படி மாறிடுச்சுங்க. பிள்ளைங்களை உண்மையாக சொல்கிறேன், ஒரு அம்மா ஃபோன் பண்ணு புருஷனுக்கு, எனக்கு செத்துலாம் போலக்குது. உடனே இவர் யோசிக்கிறாரு, என்னடா இந்த அம்மா செத்துலாம் போலக்குது, என்ன பண்ணிட்டோம், நம்ம ஒன்றுமே பண்ணலையே, காய்கறி வாங்கி போட்டாச்சு, எல்லா காசும் கொடுத்துட்டு வந்திருக்கிறேன், என்னன்னு தெரியலையே அப்படின்னா அந்த அம்மா சொல்லு, ஏமா என்னாச்சு, சாகிற அளவுக்கு உனக்கு என்ன பிரச்சனை, உன் குழந்தை அழுதுனே இருக்கு காலையில இருந்து, தாங்க முடியல அது அப்படின்னு ஒரு அம்மா. திரும்ப சொல்லுது அந்த அம்மா, அது டாய்லெட் போனா கழுவணும், இது பண்ணணும், எனக்கெல்லாம் அதெல்லாம் முடியாது, முடிஞ்சா நீ செய் அப்படின்னு புருஷனை பார்த்து சொல்லு. அதாவது குடும்பங்களுக்குள்ள இப்ப என்ன ஆயிடுச்சு தெரியுங்களா, புருஷனை சகிக்கிறது, மனைவியை சகிக்கிறது, பிள்ளைகளை சகிக்கிறது இல்லாம போயிடுச்சு. அவங்களுக்கு என்னன்னா, ஒரு குடும்பம்னா அதுல சில பாடுகள் இருக்கும், சில பிரச்சனைகள், சில போராட்டங்களை குடும்பங்கள்ல நம்ம என்ன பண்ணி ஆகணுங்க, சந்திச்சுதான் ஆகணும். ஆமேன். அப்படி அதுக்குள்ள போனாதான் அந்த மகிமை, அந்த சந்தோஷமான குடும்பங்களை நம்ம என்ன பண்ண முடியும்னா, ஒரு குடும்பத்துல வெற்றியாளனா நம்ம கட்டமைக்க முடியும். ஆமா தானங்க, சொல்லுங்க. இல்ல இந்த கெட் டுகெதர், லிவிங் டுகெதர் மாதிரி நம்ம பண்ணிட்டு இருந்தோம்னா அது என்னவா, விபச்சாரத்துக்கு அடையாளமா மாறிடும். நம்ம குடும்பமே வாழலையே, அது விபச்சாரத்துக்கு இதுவாயிடுமே. இன்னைக்கு என்ன இல்லைன்னா, சகிக்கிற தன்மை இல்லை, பாடுகளை சகிக்கிற தன்மை இல்லை.
ஆனால் பைபிள் எதை வலியுறுத்துதுன்னா, நீ கிறிஸ்தவனா இருக்கிறியா, நீ ரட்சிக்கப்பட்டிருக்கியா, உனக்கு நான் சில பாடுகளை நான் அனுமதிப்பேன் உன் வாழ்க்கையில. நீ அதன் வழியா வந்தாதான் உனக்கு பரலோகம், அதன் வழியா நீ பிரவேசித்தாதான் உனக்கு மோட்சம், நீ என்னை கண்டடைவ. ஆனா இதுல ஒரு பியூட்டி என்ன தெரியுங்களா, அந்த பாடுகளில கர்த்தர் நம்ம கூடவே இருந்து அதிலிருந்து விடுதலையாக்கவும் அவர் செய்கிறார். அதுதான் பியூட்டி. நீங்க எடுக்க வேணாம், நானே வாச்சிடுறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க. நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவு வேணும் பயப்படாத. சிமர்னா சபையை பார்த்து கர்த்தர் சொல்றார், இன்னைக்கு நம்ம சபையை பார்த்து கர்த்தர் சொல்றார், நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவு வேணும் பயப்படாத. இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான். 10 நாள் உபத்திரவப்படுவீங்க. இந்த 10 நாள் நான் உன் கூட இருப்பேன், நீ கவலைப்படாத. ஏன்னா இந்த மாசம் வாக்குத்தத்தம் என்ன, நீ அவைகளுக்கு பயப்படாத, உன்னை காக்கும்படி நான் என்ன பண்றேன், உன் கூடவே இருக்கிற கர்த்தர் சொன்னாரியா, இந்த பாடுகளை குறித்து நீங்க பயப்படாதீங்க. ஏன்னா இந்த பாடுகள்ல ஏற்கனவே இந்த பாடின் வழியாக, இந்த உபத்திரவத்தின் வழியாக கடந்த ஜெயித்த கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார். அதனால தான் யோவான்ல ஆவியானவர் எழுதுறார், உலகத்துல உங்களுக்கு உபத்திரம் உண்டு, திடன் கொள்ளுங்க, நான் உலகத்தை ஜெயித்து. எப்படி ஜெயிக்கணும்ன்ற ஐடியா எனக்கு தெரியும், எப்படி ஜெயிக்கணும்ன்ற வழி எனக்கு தெரியும். நான் உன் கூட இருக்கிறதுனால ஈஸியா அதை கடந்து போகும்படி உன்னை செய்வேன், நீ பயப்படாதன்ற. ஆமே, எல்லாம் சொல்லு, உபத்திரவம் நல்லது சொல்லுங்க. இந்த சபையை பார்த்து சொல்றார், கர்த்தர் சொல்றார், 10 நாள் உபத்திரவப்படுவீங்க, ஆனா நீ மரண பரிந்து உண்மையாரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தரும். சபையே, நீ நானும் பரலோகத்தை சுதந்திரிக்கணும்னா, நீ நானும் கிரீடத்தை பெறணும்னா உனக்குள்ள இன்னொரு சுபாவம் வரணும். என்ன தெரியுமா, அதுதான் அந்த உபத்திரவத்தை சகிக்கிறது, அந்த உபத்திரவத்துல உண்மையா இருக்கிறது. எத்தனை பவுல் எழுதுறாரு, ஒரு நிருபத்தில் எழுதுறாரு, அப்படியே வாச்சிரம் பாருங்க. தேவனுடைய அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? பசியோ, நாசமோ, மோசமோ, வியாதியோ, பட்டினியோ, நிர்வாணமோ, எது என்ன பிரிக்கும்? எதுவுமே என்ன பிரிக்காதுன்றார் பாருங்க. இன்னைக்கு இயேசுவின் அன்பை விட்டு உங்களை பிரிக்கிற காரியம் என்னங்க? சர்ச்சுக்கு வரணும்னா எழ முடியல காலங்காத்தால, சர்ச்சுக்கு வரணும்னா அட இங்க போனாக்கா அந்த ஆள் வேற 1 மணி நேரம் பிளேடு போடுவார், அந்த பிரசங்கத்தை வேற கேட்கணுமா, அங்கே போனாக்கா பாட்டு வேற இப்படி பாடுவாங்க, இதை வேற கேட்கணுமா, சர்ச்சுக்கு வரணுமா, உட்காரணுமா. அதே ஃபங்க்ஷனுக்கு போனா சந்தோஷமா போகலாம், சாப்பிட்டு வரலாம் வயிறு நிறைய. இன்னைக்கு ஜனங்க அப்படிதான் மாட்டுக்கிறாங்க. இன்னைக்கு 2 ஆப்ஷன் வைக்கிறார் ஆவியானவர். ஞாயிற்றுக்கிழமைனா கல்யாணம், கச்சேரி, சர்ச்சு. பிரதர், சர்ச்சில் போய் ரொம்ப நேரம் கால் வலிக்கு உட்காரதை விட கல்யாணத்துக்கே போயிட்டு வந்துடுறோம் பிரதர். அங்கே போனாலும் சோறு போடுவாங்க, இங்கே வந்தால் என்ன போடுறாங்க. கவனிங்க, இந்த ஆலயத்துக்கு வர்றதை நீங்கள் பாடான்னு நினைக்கக்கூடாது. சரி, ஒருவேளை பாடாக இருந்தாலும் பரவாயில்லைங்க, நீங்கள் பாட்டு பாடினே உள்ள வரணுங்க. ஆமே சொல்லுங்க, பாட்டு பாடினே உள்ள வரணும், சந்தோஷமா வரணும். சில குடும்பத்தில் சில நீங்க சூழ்நிலையை சந்திக்கிறீங்க, உங்க வேலை ஸ்தலங்களில் சில சூழ்நிலையை சந்திக்கிறீங்க, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுனால சில சூழ்நிலையை சந்திக்கிறீங்களே, இது நல்லது. ஏன்னா உங்க மகிமை பெருசா இருக்கும். ஆமென், அல்லேலூயா. மல்கியால வசனம் சொல்கிறது, அவர் உட்கார்ந்து வெள்ளியை புடமிடுகிறது போல என்ன பண்றாரா, புடமிடுறாரா. நம்மள புடமிட்ட பிறகுதான் நம்ம என்ன பண்ணுவோம், சுத்த பொண்ணை புடமிடுறான். இங்க பாருங்க, இதை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். தங்கத்தை பூமியிலிருந்து எடுக்கிறாங்க, எடுத்து அப்படியே தங்க நகையே செய்யறது கிடையாது, அதை நெருப்புல போட்டு என்ன பண்றாங்களா, புடமிடுறாங்க. எப்படி தெரியுமா புடமிடுறாங்களா, அந்த ஆச்சாரியங்கிறான் பாருங்க, செய்யறவன், அவன் முகம் அதுல தெரியணுமா, அவன் மூஞ்சி அந்த அளவுக்கு அது களிம்பெல்லாம் நீக்கப்படுற அளவுக்கு அது உருக்கப்படுகிறது. ஒரு சாதாரண தங்கத்துக்கே, அழிந்து போகிற தங்கத்துக்கே, ஒண்ணுமில்லாம போற தங்கத்துக்கே அந்த அளவுக்கு புடமிடுதல் வேண்டுமானால், நீங்களும் நானும் விசேஷமானவங்க, நீங்களும் நானும் தேவ சாயலில் உண்டாக்கப்பட்டவர்கள். நமக்கு சில புடமிடுதலை கர்த்தர் அனுமதிப்பார், சில காரியங்களை கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் அனுமதிப்பார். அதையெல்லாம் நம்ம என்ன பண்ணணுங்க, சொல்லுங்க சொல்லுங்க. சங்கீதம் 119:67 சொல்லுகிறது, நான் உபத்திரவப்படுவதற்கு முன்ன வழி தப்பி நடந்தேன். தாவீது சொல்றாரு,
நான் உபத்திரவப்படுறதுக்கு முன்னாடி வழி தப்பி போனேன், என் இஷ்டத்துக்கெல்லாம் நடந்தேன், ஆனால் உபத்திரவப்பட்டேன் பார்த்தியா. அதுக்கப்புறமா தான் அவர் சொல்றாரு, இப்பொழுதோ உம்முடைய வார்த்தைகளை காத்து நடக்கிறேன்றார். நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனாலே உம்முடைய பிரமாணங்களை நான் என்ன பண்ணேன், கற்றுக்கொண்டேன் அப்படின்றார். ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நம்ம அப்படியே முழங்கால் படிக்கலாமா? நிறைய இருக்கு, டைம் இல்லை, அதனால் நம்ம அப்படியே ஜெபிக்கலாம், கொஞ்சம் ஒப்பு கொடுக்கலாம். அப்படியே முழங்கால் படிடுங்க, முழங்கால் படி. சரி, கொஞ்சம் அப்படியே என்ன ஒரு நிமிஷம் பாருங்க, முழங்கால் படிட்டு என்ன பாருங்க. 4 முகத்தை பற்றி நான் உங்களுக்கு ஜீவன்களை பற்றி சொன்னேன். நம்ம செய்தியின் தலைப்பு என்னங்க? இந்த 4 வாரங்கள் என்ன போதிக்கிறோம்? 4 ஜீவன்கள் போதிக்கிற சத்தியம். முதலாவது ஜீவன் சிங்கம், அதை பற்றி உங்களுக்கு சொல்லிட்டேன். 2வது ஜீவன் காளை பற்றி பிரசங்கம் பண்ணியாச்சு, கேட்டாச்சு. 3வது மனுஷ முகம் இன்னைக்கு கேட்டோம். 4வது கழுகு. கழுகு என்ன பண்ணுமா உங்களுக்கு தெரியும், நம்ம யாருக்கு தெரிஞ்சுதான். கழுகு என்ன சத்தியத்தை வெளிப்படுத்துதுன்னா, 40வது வயசுல அதுக்கு ஒரு மரண போராட்டம் வரும்பொழுது ஒன்று சாவு இல்லை வாழறது. இது என்ன பண்ணுமா, கண்மலையில் போய் தன்னை ஒழித்து கொண்டு என்ன பண்ணுமா, சாப்பிடாது, ரெக்கையெல்லாம் வாயால் பிச்சு பிச்சு போடுமா, உடம்பெல்லாம் ரத்தம். வாயை பாறையில் போய் கொத்துமா, நகங்களை பாறையில் போய் கிழித்து கொள்ளுமா. கிழித்து கொண்டு அது என்ன பண்ணுமா, காத்திருக்குமா பாருங்க. சில காலம் அப்படியே காத்திருக்கும், சாப்பிடாது, உடம்பெல்லாம் வலி வேதனை, சில வேதனைக்குள்ள அது போய் என்ன பண்ணுமா, காத்திருக்குமா பாருங்க. காத்திருக்கிற அந்த சமயத்தில் புதிய சிறகுகள் அதுக்கு முளைக்க ஆரம்பிக்கும், புதிய வாய் முளைக்க ஆரம்பிக்கும், புதிய நகங்கள் முளைக்க ஆரம்பிக்கும். இப்போ சொல்லப்படுகிறது என்னன்னா, ஏற்கனவே பறந்துச்சு பாருங்க, அதை விட மேலே கழுகு பறக்குமா பாருங்க, உன்னதத்தில் பறக்குமா பாருங்க. இதுதான் கழுகினுடைய சுபாவம். கவனிங்க அருமையான, இது எதை வெளிப்படுத்துதுன்னா, இயேசு கூட எப்படி அந்த பாடுகளை சகித்து கொண்டு ஜெயித்து பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ, நீங்களும் நான் என்ன பண்ணோம்னா, சிங்கத்தின் சுபாவத்தை உடையவர்களாக மாறி, காளையின் சுபாவத்தை உடையவர்களாக மாறி, இந்த மனுஷனுடைய சுபாவத்தை உடையவர்களாக மாறும் பொழுது, இதில் ஜெயம் பெறும் பொழுது நீங்களும் நான் அவருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படும். கழுகு எப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டது உயரத்தில், அதே போல நீங்களும் நானும் என்ன பண்ணப்படுவோங்க? கழுகு வெற்றிக்கு அடையாளமாக இருக்கிறது. நீங்களும் நானும் வெற்றியாளர்களாய் மாறணும்னு கர்த்தர் விரும்புகிறார். முழங்கால் படிக்கலாமா? முழங்கால் பட்டு அப்படியே கண்களை மூடி எல்லாம் ஒப்பு கொடுங்க. இந்த மாதம் முழுக்க பரலோக ராஜ்யத்தை நீங்கள் நானும் சுதந்திரிக்க வேண்டுமானால் என்ன செய்யணுன்ற சத்தியங்களை நாம் கேட்டிருக்கிறோம். பரலோகத்தில் இருக்கிற 4 ஜீவன்களுக்கு ஒப்பான அந்த ஜீவன்களை குறித்ததான சத்தியங்களை நாம் போதித்தோம். சிங்கத்தின் சுபாவத்தை உடையவர்களாக நம்ம மாறணும், காளையின் சுபாவத்தை உடையவர்களாய் மாறணும். மனுஷன் இன்னைக்கு மனுஷனா இல்ல, மனுஷனா மாறணும்னு கர்த்தர் விரும்புகிறார். இழந்து போன அந்த தேவ சாயலை அவன் திரும்பவும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அவன் தேவ சாயலை பெற வேண்டுமானால் அவனுக்குள்ள வரவேண்டிய முதல் சுபாவம் அன்பு, அவனுக்குள்ள வரவேண்டிய 2வது சுபாவம் தாழ்மை, அவனுக்குள்ள வரவேண்டிய 3வது சுபாவம் உபத்திரவங்களை சகித்துக் கொள்ளுகிறது, உபத்திரவங்கள்ல உண்மையாய் இருப்பது, உபத்திரவங்களை தாங்கிக் கொள்வது. யோபை குறித்து வசனம் சொல்லுகிறது, அவன் எல்லாத்தையும் இழந்து போனான். ஆவியானவர் சொல்றாரு, பரிசுத்த ஆவியானவர் யோபை பத்தி பதிவிடுகிறார், அவன் எல்லாத்தையும் இழந்து கூட அவன் வாயினால் அவன் பாவம் செய்யவில்லை. அந்த உபத்திரவத்தை அவன் தாங்கிக் கொண்டான். கடைசியில் அந்த உபத்திரவத்தில் அவன் ஜெயம் பெற்றான் என்று பார்க்கிறோம். சபையே, உனக்கு ஏற்படுற உபத்திரவத்துல நீ இயேசுவை திட்டுறியா? இயேசுவை விட்டு பின்வாங்கி போறியா? இதுக்கப்புறம் ஜெபிக்க முடியாது பிரதர். என் வாழ்க்கையில் ஆண்டவர் என்ன செஞ்சிட்டாரு? நான் ஏன் ஜெபிக்கணும்? நான் ஏன் வேதத்தை எடுத்து வாசிக்கணும்? நான் ஏன் பரிசுத்தமா வாழணும்? இயேசு எனக்கு என்ன செஞ்சிட்டாரு? பிரதர், உங்களை உயிரோடு வச்சிருக்கிறாரு. பிரதர் சிஸ்டர், உங்களை ரட்சித்து இருக்கிறாரு. இதை விட என்னங்க வேணும்? ஒன்னுத்துக்கு உதவாத பணம் கொடுக்கலனா நீங்க இயேசு விட்டு தூர போறீங்க. ஒன்னுத்துக்கு உதவாத உறவுகளுக்காகவா நீங்க இயேசு உதறி தள்ளுறீங்க? இல்லைங்க, இல்லைங்க. உபத்திரவத்தை சகிக்கக்கூடியவர்களா இருக்கு. உலகத்துல உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனா திடன் கொள்ளுங்க, உபத்திரவத்தை ஜெயித்த இயேசு உங்களோடு இருக்கிறார். இதோ சீஷர்கிட்ட ஆண்டவர் சொல்ற, இதோ உலகத்தின் முடிவு பறிந்த சகல நாட்களில் நான் உங்க கூடவே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொன்னவர். இந்த மாதத்தின், இந்த 5வது மாதத்தின் கடைசி ஆராதனைக்கு வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை உங்களை பார்த்து கர்த்தர் சொல்ற, உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உங்களோடு கூட இருக்கிறேன், உங்களோடு கூட இருக்கிறேன்.
நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நாம் ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோமை, ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளில் நீர் வெளிப்படுத்தின சத்தியத்திற்காய் நன்றி. மனுஷனா மாத்துறதுக்காக தான் நீங்க வந்தீங்க ஆண்டவரே. இன்னைக்கு நாங்க சபைக்குள்ளதான் இருக்கிறோம், உங்களை பாடுறோம், துதிக்கிறோம், பிரசங்கிக்கிறோம், பிரசங்கத்தை கேட்கிறோம், கொடுக்கிறோம், ஊழியத்தை செய்யறோம், எவ்வளோ காரியத்தை செய்யறோம். ஆனா நாங்க மனுஷனா இல்லை ஆண்டவரே, நாங்க மனுஷனா இல்லை. எங்களை மனுஷனா மாத்துங்க, எங்களை மனுஷர்களை மாத்துங்க, தேவ சாயல எங்களை மாத்துங்க. எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், எங்களை ஒப்பு கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கிருபைத்தான். வரப்போகிற புதிய மாதம் எங்களுக்கு ஆசீர்வாதமான மாதமா இருக்கட்டும்ப்பா தகப்பனே. இந்த மாதம் முழுக்க எல்லா ஆராதனையும் பொறுப்பெடுத்துக்கோ, எல்லா பைபிள் ஸ்டடிஸை பொறுப்பெடுத்துக்கோ, உபவாச ஜெபங்களை பொறுப்பெடுத்துக்கொண்டு, ஆண்டவர் வீட்டு கூட்டங்களை பொறுப்பெடுத்துக்கொண்டு, எல்லாமுடைய நாமத்துக்கு மகிமைக்காக இருந்ததுக்காய் நன்றி. அடுத்த மாதம் உடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த மாதத்தை காட்டில் அடுத்த மாதம் இன்னும் ஆசீர்வாதமாக, நன்மையின் மாதமாக, கிருபையின் மாதமாக இருக்கட்டும் நினைச்சதுக்கு உங்களுக்கு மகிமை செலுத்து. எல்லா துதிகான மகிமை மக்கே செலுத்து. அந்த ஒவ்வொருவரையும் இருதயத்தின் ஆழத்தில் நிறைஞ்ச மனசோட ஊழியக்காரனா பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தில் நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஒவ்வொருத்தரும் ஆசீர்வாதமா இருக்கட்டும், பாதுகாப்பா இருக்கட்டும், நன்மை கிருபை ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடரட்டும். உபத்திரவங்களை சகித்துக் கொள்ளுகிற பிள்ளைகளா, மகிமையை காண்கிற பிள்ளைகளா இருக்கட்டும் நஞ்சவி கிருபையுடன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. எல்லாரும் சேர்ந்து சொல்லும், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம், முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம், கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியம் பாதுகாப்பு வழிநடத்தி இன்றும் என்றும் சதா காலங்களில் நம் அனைவரோடு கூட நின்று நிலைத்திருப்பதாக. ஆமென்.